Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைத்தும் அளந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், வானவில் பண்பாட்டு மையம், மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்தும் கல்வி தலம் அனைத்தும் பாரதி என்ற பொருண்மையில் கீழ் நடைபெறும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வை எய்துகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தர
தரணியிலே பெருமை வேண்டும் என்றெல்லாம் பாடி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உண்டாக்கியவர் பாரதியார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் என்று பெண் கல்வியை போற்றினார் பாரதியார். தமது வீரியமிக்க விதைகளை தூவி விட்டதால் தான் அவை நூற்றாண்டுகளை கடந்தும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றன. இன்றைய சமூக நல்லறிஞர்கள் பாரதியாருக்கு தம்மால் இயன்ற பல வகையிலும் பெருமை சேர்த்து வருகிறார்கள். பாரதியாரின் சிந்தனைகள் கல்லூரிகளில் மாணவர்கள் அறிந்து போற்றும் வகையில் செய்கின்றார்கள். அவ்வகையில் நம் கல்லூரியில் விழா நடந்து கொண்டிருக்கிறது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வழக்கறிஞர் MP நாதன் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். அவர் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்கிறார். MSc சைக்காலஜி, MBA லேபர் லா, PGDA, PGDGC, திரைப்பட வசனகர்த்தா மற்றும் இயக்குநராகவும் உள்ளார். 10க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். சின்ன திரை மற்றும் குறும்பட இயக்குநராகவும் திகழ்கிறார். மட்டுமல்ல, திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் மைய அரசு வழக்கறிஞராகவும் சிறப்பு அரசு வழக்கறிஞராகவும் இருக்கின்றார். நிதி அமைச்சரின் மறுபக்கம், காமராஜரின் 3 முகம், ஆதலினால் காதல் செய்தி, பாசி ஒரு பார்வை போன்ற நூல்களையும் அவர் இயற்றியுள்ளார். பின் தொலைக்காட்சி, பொதுகை தொலைக்காட்சி இவற்றில் மனித வளம், ஆளுமை குறித்து தொடர் நிகழ்ச்சிகளில் பேசி வருகின்றார். தமிழர் சபை, பத்திரிகையாளர் சங்கம், சமூக அமைப்பின் மூலம் சமூக பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார். தற்பொழுது கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அன்னாரை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். வானவில் பண்பாட்டு மையம். இந்த வானவில் பண்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள். தன் முனைப்பு பேச்சாளர், மனிதனுக்கு உத்வேகம் தரும் மருந்தாய் அமையும் பேச்சுக்களில் பிரபலமானவர். பலரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தமிழுக்கும் தமிழருக்கும் சிறப்பு சேர்த்து வருகின்ற இவர் தேனப்பட்டையில் உள்ள SITT கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகின்றார். இவர் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு கூட வந்து கலந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இனிப்பை விரும்பாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. விழாக்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது இனிப்புதான். இனிப்பை வழங்குவது மட்டுமல்ல, கிருஷ்ணா ஸ்வீட் கல்லூரிகளில் இத்தகைய நிகழ்வுகளை நடத்துவதில் பேர் ஆதரவு நல்கின்றார்கள். நம் கல்லூரியில் இதுதான் அவர்கள் நடத்துவது முதல் தடவை. கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் திருமதி பூர்ணிமா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை என் கல்லூரியின் சார்பில் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். என் கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். என் நிகழ்ச்சியை என் கல்லூரியில் நடத்த வானவில் பண்பாட்டு மையத்தின் சார்பில் சோபனா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் இந்நிகழ்ச்சியை நம் கல்லூரியில் நடத்த அனுமதி கேட்கும் பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அனுமதி அளித்துவிட்டுள்ளார். விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி தமிழ்துறையின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். அனைவரும் இன்னொரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. தமிழ்துறையின் தலையாகிய தலைவியை நீங்கள் வரவேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து வாழ்த்துறை வழங்க மதிப்பிற்குரிய நம் கல்லூரி முதல்வர் முனைவர் லில்லியன் ஐ ஜாஸ்பர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பிற மொழிகள் நமது கல்லூரியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். பாதி நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச், ஹிந்தி மாற்றி மாற்றி ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுட்டே தான் இருப்பாங்க.
ஸோ உங்கள் டீச்சர்ஸ் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுடைய மொழியையும் வளர்ப்பதற்கு இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தேவை. நிறைய நேரம் தமிழ் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா இலக்கியங்கள், அப்புறம் அவங்க கிராமர், அதுக்கப்புறம் வரலாறு, ரைட், எல்லாத்தையும் திணிப்பாங்க. பட் அதோட அருமை, இனிமை எல்லாம் வந்து அவங்க எப்படியோ பிள்ளைங்க பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து தமிழுடைய ரசனையையும் பெற்றுக்கொள்ளுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண 2 துறை தலைவர்கள், டாக்டர் ஜெயசாந்தி, டாக்டர் பிபி, 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ப்ளஸ் உங்கள் டீம், சார், மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கு கூட சந்தோஷம். ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ண நம்ம பிள்ளைகளுக்கும் தமிழுடைய அருமையும் சிறப்பும் சீரும் கூட தெரிய வரும். எனக்கு தெரியும் நீங்கள் முத்தமிழ் விழான்னு ஒன்று பண்ணுவீங்கன்னு. பட் த்ரூ த இயர் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது சில வெளியே இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தமிழுடைய பல பெருமைகளை நம்ம எடுத்து சொல்லும்போது பிள்ளைகளுக்கு அதனுடைய தமிழ் மொழி மேல் ஒரு பற்று வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. இன்னைக்கு சிறப்புரை ஆற்ற வந்த எழுத்தாளர், பேச்சாளர் MD நாதன் அவர்களுக்கும் சோபனா மேடம்க்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது எங்கள் கல்லூரிக்கு. இன்னும் பலர் வர இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த என்டர்டெய்னிங்காகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். நிறைய பேர் இங்கே இருக்கவங்க பேச்சாளர்களாகவும் எப்படி நீங்கள் வந்து தமிழ் மொழியை எந்த உயரத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்து உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக மீட்டிங்ஸ். ஸோ 10 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கனால நான் இப்போது கிளம்ப வேண்டியது இருக்கும். பட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்ற நீதிமொழிகள் உரைக்கப்பட்டபடி தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு பொற்பழங்களாக திகழும் என்று நம்புகிறோம். கணம் பண்ணுகிறது முந்திக் கொள்ளுங்கள் என்று கூறியது போல இப்பொழுது மிக முக்கியமான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை மிக சிறப்பாக கௌரவிப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்ற பாரதியின் கனவு நனவாகி விட்ட இந்த நன்னாளிலே கல்வித்தலம் அனைத்திலும் பாரதியின் சிறப்பை ஓங்கி எடுத்துரைத்து வரும் வானவில் பண்பாட்டு மையத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் எம் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நேரம். முதலாவது நம் மத்தியிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் இலக்கிய செல்வர் MB நாதன் அவர்களை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். நாங்கள் கல்லூரி சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்குகிறோம். அடுத்ததாக வானவில் பண்பாட்டு மையத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கும் சோபனா அம்மா அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்பிப்பார்கள்.
மேலும் இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெயசந்தி அம்மா அவர்களை சிறப்பிப்பார்கள். நன்றி. இப்பொழுது சிறப்புரையாற்றும் நேரம். நீங்கள் உங்கள் செவிகளுக்கு அநேக செய்திகள் காத்திருக்கின்றன, செவிமடுங்கள். தங்களின் சிறப்பான பணிக்காக நன்றி அம்மா. சிறப்புமிக்க இவ்விழாவில் பங்கேற்று மேலும் இவ்விழாவிற்கு பெருமை சேர்க்கும் இலக்கியத்தின் இலக்கணமாய் திகழும் இலக்கிய செல்வர் MP நாதன் ஐயா அவர்களே எங்கள் முன் வந்து செவிக்கு போஜனமாக தங்களை சிறப்புரையாற்ற வழிமுறைகிறேன். எல்லோருக்கும் பாரதி வணக்கம். ஷோபனா அம்மான்னு சொன்னாங்க, ஷோபனா அக்கான்னு சொன்னது இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட் லைட்டர் வே. வானவில் பண்பாட்டு மையத்தை பற்றி ஒரு 3 minutes. 28 ஆண்டுகளாக நாங்கள் பாரதியாருக்கு பல ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று என்னன்னாக்கா, தன்னை வந்து ஜதி பல்லக்கில் ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு போகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா அவரோட இயற்றிய கவிதையில் எல்லாமே எட்டயபுரத்து ஜமீன் பார்த்து கேட்டு ரசிக்கணுங்கிறது அவர் கூட இருந்த நண்பர்களுக்கு ஆசை. ஏன்னா பாரதியாரோட நிலைமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், அது கடைசியில் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி எட்டயபுரத்து ஜமீனும் பாரதி வந்தால், சுப்பிரமணிய பாரதி வந்து நம்ம எட்டயபுரத்தில் வந்து பாடி பேசி பண்ணினா ரொம்ப சந்தோஷம். இப்போலாம் நம்ம கார் அனுப்புகிறோம், சீஃப் கெஸ்ட் வந்தான்னா கார் அனுப்புகிறோம். அந்த காலத்தில் ஒரு பல்லக்கு தான் அனுப்புவாங்க. அதை அனுப்புகிறேன் பாரதிக்கு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிச்சயமாக ஒரு பொற்கொழி கிடைக்கும், அந்த குடும்பம் கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி நிலைமை. ஆனால் அன்னைக்கு பல்லக்கு வந்து இறங்கியாச்சு, பாரதி கிளம்ப வேண்டிய நேரம். ஆனால் அதில் சின்னதாக ஒரு ஓலை சூடு, ஏன்னா சீட்டு கவின் மூலம் தான் அதை அனுப்பினாங்க முதல்ல. இதில் என்ன எழுதுன்னு, நீ பாரதி நீ எங்கள் எட்டயபுரத்துக்கு வரும்போது என்னை பற்றி ஒரு பாடலை நீங்கள் பாட வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வந்து ஜமீன் கொடுத்திருந்தார். அதை படித்த உடனே தன்மானம் உள்ள பாரதி, நான் மாதாவை பற்றி பாடுவேன், நேச்சரை பற்றி பாடுவேன், காளியை பற்றி பாடுவேன், தனி மனிதனை ஒருத்தரை பற்றி நான் பாட மாட்டேன்னு சொல்லி அவர் அன்னைக்கு பல்லக்கில் ஏறி உட்காரவே இல்லை, போகவும் இல்லை. இதை பார்த்து நம்ம எல்லாருக்கும் ஐயோ என்னடா இது இந்த மாதிரி பாரதி பண்ணிட்டானேங்கும் போது he was very clear in his mind. I will not sing on an individual பற்றி நான் பாட மாட்டேன்னு சொன்னது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, பாரதி எப்படி தவறி போனாருங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்களேன். பாரதியோட மரணம் எதனால நடந்தது? யானை. நீங்கம்மா இந்த சைட்மா தவறான ஒரு பதில். யானை மிதித்து பாரதி மரணம் அடையவில்லை. இதை நான் சொல்லணும்னு தான் ஒரு காலேஜ்லேயும் நாங்கள் பேசும்போது சொல்கிறோம். பாரதியினோட மரணம் வந்து வறுமை தான் காரணம். செப்டம்பர் மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் பிகினிங்கில் தான் ஈரோட்டில் வந்து ஈவையார் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினார். பாரதியை வந்து பேச அழைச்சிருந்தார். பாரதியும் பேசுறதுக்கு, பாரதிலாம் பேசினா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார். எல்லாரும் ரொம்ப ஒரு ஆவலாக எதிர்பார்த்த ஒரு பேச்சு அன்றைக்கி. ஆனால் அப்போ வந்து தான் அவருக்கு டிசென்ட்ரி. இப்போலாம் நம்ம ஃபோன் பண்ணால் மருந்து நம்ம உட்கார சேருக்கே வந்துடுது. அந்த காலத்தில் என்ன இருந்தது அவருக்கு? கஷாயம் இல்லை யாராவது கொடுத்த பத்தியம், அதுதான் இருந்தது. அவரால் நிற்க முடியல, உட்கார முடியல. ஆனால் சொல்லிட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தினால, கமிட்மெண்ட்னால
கஷ்டப்பட்டு அங்கே வந்து ஈரோடு போய் சேர்ந்து ஒரு 25 நிமிடம் கூட பேச முடியாமல் அவரால் கீழே வந்து ஊருக்கு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ ஆரம்பித்தது தான் செப்டம்பர் 11th வாஸ் த டே when he died. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து, ஆனால் அப்போவும் அவர் ட்ரிப்ளிகனில் இருந்ததுனால அவர் தினம் அங்கே பாட்சாரி கோவில் இருக்குது, அந்த கோவிலை போய் சுவாமியை பார்த்துட்டு வந்து அவர் ஒரு பழக்கமாக இருந்தது. கோவில் வாசலில் இருக்கிற யானையின் பேர் அர்ஜுனன். அது அந்த யானைக்கு 39 வயது, இவருக்கும் 39 வயது தான். தினம் கையில் என்ன இருக்குன்னு என்ன இருக்கும் வீட்டில் ஒன்றும் கிடையாது. யாராவது அவரை பார்க்க வந்தால் 2 பழங்கள் கொண்டு கொடுத்தா அதை 4ஆக கட் பண்ணி, ஒன்று செல்லமாக்க மனைவிக்கு, 2 தன் குழந்தைகளுக்கு, ஒன்று தனக்குன்னு வச்சுருந்தேன், இதான் பின்னாடி இப்போ வச்சுருந்து. ஏன்னா ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கும், அதை மறைக்க தான் போட்டது கோட், பிளாக் கோட். அதுக்கு அவரே வச்சது தான் முண்டாசு, ஏன்னா அது ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு அவரே வச்சுருந்தார். அந்த வாழைப்பழத்தை எடுத்து தான் போய் யானைக்கு கொடுப்பார். அது மாதிரி தினம் அன்னைக்கு கையில் ஒன்றும் இல்லை, நடக்க முடியல, அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது யானை தினம் வருவார், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது கொடுப்பார்னு நினச்சிட்டு தான் தும்பிக்கையை தூக்கும் போது அவரோட உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்தபோது அது மேலே பட்டு கீழே விழுந்தார். இந்த 4 கால் நடுவில் விழுந்ததுனால அவரோட உயிர் நண்பன் குவளை கண்ணன், எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் கூட ஒரு பாட்டு கூட இருக்குது. அந்த அந்த மாதிரி அந்த குவளை கண்ணன் ஓடி போய் 4 கால் நடுவில் விழுந்த பாரதியை வெளியே தூக்கி இழுத்துன்னு வந்து தோல் மேலே தூக்கிட்டு அங்கேருந்து பாரதின்னு வீட்டுக்கு வந்து படுக்க வச்சோம். அப்போ கூட அவர் எழுதியிருக்கார், காலா நீ நாஷ்போ வந்துட்டியா, நான் இப்போ இன்னும் வரல, ஏன்னா தேசத்துக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, நான் இன்னும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீ வந்தனா நான் உங்கள் காலால் எட்டி உதப்பேன், நீ வராத, உனக்கு இன்னும் நேரம் வரல அப்படின்னு சொல்லி அதே எழுதின கடைசி பாடல், பத்திரிகைக்கு அமைச்ச பாடல் அதுதான். ஆனால் நாளடைவில் 11th செப்டம்பர் he passed away. 11th December was his birthday. நாங்கள் வானவில்ல வந்து அவரோட நிறைவேறாத ஆசையை நாங்கள் எவ்ரி டிசம்பர் 11th அன்னைக்கு பாட்சாரி கோயில் வாசல்ல இருந்து அவரோட உருவ சிலையை வச்சு ஒரு கவிஞருக்கு வருமானம் இல்லாத ஒரு ஒரு கவிஞருக்கு ஒரு பொற்குழி மாதிரி வச்சுடுவோம். பொற்குழினா என்னன்னு தெரியுமா அந்த காலத்துன்னு தெரியல, ஒரு பையில கேஷ் போட்டு கொடுக்கறது தான். அந்த காலத்தில் தங்கத்தை வைப்பா, வெள்ளியை வைப்பா, காசு வைப்பா, அதை வச்சு பொற்குழி உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, ராஜாவோட இஷ்டம் தான், அதை எடுத்து அப்படி பொற்குழியை எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி அந்த பொற்குழியை வச்சுருவோம். யார் யார் வேணுமோ இஷ்டம் என்னவோ அதுக்குள்ளே போட்டு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த பொற்குழியை எடுத்து அந்த 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 ஆண்டு நாங்கள் சூஸ் பண்ண கவிஞருக்கு அது கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பாரதியை தூக்கிட்டு நாங்கள்லாம் வரும்போது நாங்கள் பெண்கள்லாம் நாங்கள் போட்டுன்னு அந்த செதிங்கிறது காலில் அப்படி ஆடிட்டு வரும்போது தான் நாங்கள் லேட்டரோம் நாங்களே பண்ணினதான் அது. அந்த பல்லக்கு தூக்கிட்டு வரும்போது வந்து அவர் வீட்டு வாசலில் வந்து உள்ளே வச்சுட்டு 3 நாள் விழா நடக்கும். இந்த நேரத்தில் வந்து பாட்டு, ஒயிலாட்டம் எல்லா டான்ஸும் முன்னாடி பாடிட்டு, குழந்தையெல்லாம் பாடிட்டு, எல்லாம் வந்தே மாதவத்துலேருந்து எல்லா பாட்டும் பாடி அந்த அந்த இதை எடுத்துகிட்டு போகும்போது கடவுள் அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்க எண்ணம். ஆனால் வாழ்ந்த மனிதர் அவர் எழுதின பாடல்கள் நவரசமும் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கும்போது படிக்கும்போது மனசுக்கு அப்போவே எடுத்து பார்த்தா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வேணுமோ அதை இப்போ எழுதியிருக்கார். அது என்ன எழுதியிருக்கார், காசியில் வந்து பேசுகிற பேச்சு இங்கே காஞ்சிபுரத்தில் கேட்கணும்னு. அப்போல்லாம் ஃபோன் இருந்ததா, செல்ஃபோன் இருந்ததா கிடையாது. அப்போவே அவரோட தீர்க்க தரிசனி மாதிரியா அப்போவே அவர் ஆசைப்பட்டார், அங்கே காசியில் பேசினா இங்கே காஞ்சிபுரத்தில் கேட்கணுங்கிற மாதிரி பல அதை அப்படியே படிக்கணும். வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அதை படிக்க அதில் வந்து சிந்து நதி அந்த பாட்டு எடுத்தாலும் சரி, ஞாபக மொழி தமிழ் மொழியை போடணுங்கிற மாதிரி அதை எடுத்தாலும் சரி, நிறைய இருக்குது. நம்ம வந்து நிறைய இருக்குது பாடல்கள் படிக்கிறதுக்கு. இருந்தாலும் பாரதியாரோட விழாவில் நீங்கள்லாம் சேர்ந்து வந்தது பிக் கிரேட். எங்கள் நன்றி பிரின்சிபலுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு கொடுத்து உங்களோட சேர்ந்து இந்த மாதிரி பாரதியாரை பற்றி பகிர்ந்து பேசுறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். பாரதியாரை பற்றி புக் எடுத்து வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்தாலே அது உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக ஆகும். உங்களுக்கு நிறைய படிங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நாதன் சார், உங்கள் டைமை எடுத்துகிட்டு
on the stage. பாரதியாரை பற்றி சிறப்பாக பேசியதற்கு நன்றி அம்மா. அடுத்ததாக இலக்கியத்தின் இலக்கணமாய் திகழும் இலக்கிய செல்வர் MP நாதன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் யான் எனதென்று அவனவனை கூத்தாட்டுவானாகி நிற்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கி தவித்து திக்கு முக்காடி நிற்கிறவர்கள் பெருமதிகள் அப்பொருள் சுந்தரும் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் சீக்கிராரும் சித்தரும் சாத்தனாரும் பாப்பாட்டு சித்தரும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும் வேண்டி வழங்கி தவம் இருந்த காரணத்தால் காற்றாகி கலையாகி தலையாகி அகமாகி புறமாகி தவமாய புகழாகி நிலையாகி சிறப்பாகி கலையாகி வேதமாய் பஞ்சபூதமாய் விஞ்ஞானமாய் விரிந்து கிடக்கிற ஞான தமிழை தேக்கி இந்த இறையருள் சூழ்ந்த அவையில் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து குழந்தைகளை பல மேடைகளில் நான் பார்வதியில் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கூட பெண்கள் கல்லூரிகளில் பேசுகிற பொழுது நான் கொஞ்சம் கவனத்தோடு தாடுவேன். என்னன்னா, பெண்களுடைய குணாதிசயம் சொல்ற பாருங்க, தலையில வச்சிருக்கிற சீப்பை மறந்துட்டு தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் 15 வருடத்திற்கு முன்பாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி என் கல்லூரியில் வந்து இப்படி பேசுறீங்க, சொல் மாறாமல் தொழில் மாறாமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பெண்கள். ஆனால் நான் நிறைய செய்திகளை கவனத்தோடு பேச வேண்டும் என்று வந்தேன். ஒரு 4 சொல் மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். இதோ ஒரு வழிபோக்கனாக நான் சொல்லுகிறேன். இந்த செய்தி உங்கள் செவிகளுக்குள்ளே நுழைந்து இதயம் கலந்து உங்களுடைய சிந்தையில் அது பதிந்து விடுமேயானால் என்றாவது ஒரு நாள் அவன் சொன்னான், என் வாழ்க்கையின் தீர்வாக அது இருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மாதா, பிதா, குரு, இந்த 4 சொல் மந்திரத்தை படித்துவிட்டு இதோ நீங்கள் கல்லூரி மாணவிகளாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 5வது சொல் மந்திரத்தை சொல்லிவிட்டு போகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், புத்தகம். இந்த புத்தகம் என்கிற 5வது மந்திரத்தை நீங்கள் சுமந்து கொண்டால் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீங்கள் பலம் வருவீர்கள் என்கின்ற கட்டியத்தை சொல்வதற்காகத்தான் நான் எவர்கள். ஒரு திரைப்பட பாடல் அழகாக சொல்லும். நான் எளிய மொழியிலே பேச வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை கடைசி வரை நாம் படித்த புத்தகத்தின் சிந்தனைகள் தான் நம்மை வழி நடத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த பருவத்தை நீங்கள் விளையாட்டாக கடந்துவிட மாட்டீர்கள் என்பதற்காக நான் இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இறையருள் சூழ்ந்திருக்கிற தமிழ் சபையில வானவில் பண்பாட்டு மையமும் கிருஷ்ணா ஸ்வீட்டும் மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியும் அமைத்து பாரதி குறித்து சில செய்திகளை சொல்ல சிந்திக்கிறார். இந்த தேசத்தை காக்க இருக்கின்ற பெண் குழந்தைகளை என்னை அறிமுகம் செய்கிற பொழுது என் பெயரை சொன்னார்கள். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? என் பெயர் மந்திரக்கார். நான் சொல்லுகிற சொல் இருக்கிறதே, அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்றால் அது மந்திர சொல்லாக உங்கள் வாழ்க்கையை நேர்மைப்படுத்தும், அறநெறிப்படுத்தும். அதற்காக நான் சொல்லுகிறேன். நம் வீட்டில் குழந்தைகள் அழுவதை பார்த்திருப்பீர்கள். அழுது அடம் பிடித்து அழுது அமைதியாகிவிட்ட குழந்தை தன் தாய்க்கு தருகிற
புனிதமான எச்சில் முத்தத்தை காட்டிலும் மந்திர சொற்களை நான் உங்களிடத்தில் தரப்போகிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, பாரதி, எனக்குள் பாரதி, ஏன் பாரதி, எதற்காக பாரதி, இப்படி பார்த்து கொண்டே வாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இரும்பு பெட்டியில் கிடந்த இலக்கியத்தை தான் பாரதி உங்களுக்கு கொண்டு வந்து ஏழைகளுக்கு பரிமாறினான். அவன் தமிழின் எல்லா திசைகளிலும் உதித்த எரிசூரியனாக திகழ்ந்தான். பேராசிரியர்கள் இருக்கிறீர்கள், நான் சொல்லுகிறேன், அவன் நொண்டி சிந்தி எழுத ஆரம்பித்த பின்புதான் தமிழ் நேராக நடக்கவே ஆரம்பித்தது. எழுத்து உலகில் நான் இன்னும் கூட தமிழ் படிக்கும் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மந்திரம் போல் சொற்களை கட்டமைத்து எழுதி கொண்டே வந்த மாணிக்க வாசகர் சொன்னார், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொன்னார். இமை பொழுதும் என் நெஞ்சில் என்கின்ற மாத்திரத்திலேயே எந்த விதமான கோளாறு உரைகளும் இல்லாமல் நம் நெஞ்சுக்குள்ளே போய் சேர்ந்து விடுகிற சொல்லாடலை மாணிக்க வாசகர் கட்டமைத்து தந்து ஒரு ஆன்மீக இலக்கியத்தை நமக்கு வடிவமைத்து தந்தார். இன்னொரு நாள் என் முப்பாட்டன் தாய்மானவன் வந்தான். நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி ஊற்றொழுகும் கண்ணீரால் உடல் நனைந்து நனைந்து சிந்தை குளிர வாழ்வித்த தெய்வமே என்று சொன்ன பொழுது இறை பக்தி வந்தது. தாயுமானவர் எளிய தமிழை எழுதினார். அதன் பிறகு வந்த வள்ளலார் தான் சொன்னான், மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், அது வேண்டும் என் கருதை விதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இந்த எளிய தமிழ் எல்லாம் ஒரு விதத்திலே ஆன்மீக பாதையிலே போய்கொண்டிருக்கிற பொழுது அடக்கப்பட்டவனுக்காக, ஒடுக்கப்பட்டவனுக்காக, சமூகத்திற்காக, பாட்டி செய்வதற்காக, இறைவணக்கத்திற்காக, நாட்டிற்காக, நாட்டின் அடிமை விலங்கி உடை தெரிவதற்காக, தேசத்தை அமைப்பதற்காக, பிறமொழி சாத்திரங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, உலகெங்கும் தமிழை கொண்டு செல்வதற்கு சென்றிடுவீர் எட்டு திக்கும் என்று ஓங்கி குரல் எழுப்பிய பாரதி நமக்குள் இருந்தால் நாமும் நாளை தரவி ஆளலாம் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இலக்கியம் படித்த பொழுது பனை ஓலையில் படுத்து கிடந்த தமிழ் அப்படித்தானே பேராசிரியர். என் பாரதி வந்த பிறகுதான் அதற்கு பள்ளி எழுச்சி பாடினார். இப்படி சொல்லிட்டீங்களா? பாரதியின் குயில் காதலர்களுக்கு அவன் எழுதி வைத்த உயில். பழம் கிறிஸ்துவத்தில் சொல்வார்களே, பழம் யார் தின்றதால் இனிமையானது? ஏவாள் தின்றதால் இனிமையானது. பாரதியின் நாவில் இருந்து வந்த சொற்களால் தமிழ் இனிமையான தரையிலே அமர்ந்து கொண்டு தமிழுக்கு தங்க பந்தத்து எடுத்து சுமந்த பாரதியை என்று நாம் ஏன் சுமக்கிறோம் என்றால் அவனுடைய சொல்லால் தான் உலகத்தில் தமிழ் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஏதோ பேசிவிட்டு போவதற்காக உங்களிடத்திலே இந்த கருத்தை பதிவிடவில்லை. உலகம் தோன்றிய 4 முதல் 6000 மொழிகள் வந்திருக்கிறது. 6000 மொழிகளிலே 490 மொழிகளுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்து வடிவம் இருந்தது. 7 மொழிகளுக்கு இப்பொழுது எழுத்து வடிவம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். நம் தேசத்தில் புழங்குகிற சௌராஷ்டிரா மொழிக்கு இப்பொழுதுதான் எழுத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். 497 மொழிகளிலே 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த மொழிதான் ஆங்கிலம். இந்த 497 மொழிகளிலே 6 மொழியில் செம்மொழி என்று உலகம் அங்கீகரித்த பொழுது அந்த 6 மொழியிலும் பழமை மாறாது இன்னும் வழக்கத்தில் இருக்கிற 2 மொழிகளான சீன மொழியும் தமிழ் மொழியும் என்று சொல்லுகிற பொழுது தமிழ் மொழியை முப்பாட்டன் சிவன் என்று சொல்லுகிற பொழுது சிவனுக்கே தமிழ் மூலமாகத்தான் அறிமுகம் தேவைப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது அந்த தமிழினுடைய தொன்மையை இன்று வரை சுமந்து வந்து இதோ உங்கள் கைகளிலே கொடுத்து விட்டு போனவன் பாரதி என்கிற மாணவன். அதனால்தான் பாரதியை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் அறச்சிலத்திலே கூட அன்பு இருக்கும். அவனுடைய அறநெறியிலே ஒரு பாசம் இருக்கும். அந்த கட்டமைப்புடைய எழுத்துக்கள் அவனுக்குத்தான் அது சத்தியமும் மந்திரமும் அவனுடைய சொல்லிலேதான் அவனுக்கு சேர்ந்தது. வள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பிரிதொரு சொல் அச்சொல்லை
வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று எந்த சொல் நாம் பயன்படுத்தினால் அந்த சொல் இன்னும் ஒரு சொல்லால் இணையாகவோ வெல்ல முடியாததாகவோ இருக்குமோ அந்த சொல் பாரதிக்கு வாய்ந்த காரணத்தினாலேதான் பாரதி இன்று மாக்கவியாக இருக்கிறார். குழந்தைகளை தமிழ் படிப்பதினால் வெறும் நமக்கு இளங்கலை முதுகலை பட்டம் மட்டும்தான் கிடைக்கும் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தால் பல்வேறு தேசங்களிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதோ 25 பின் இரவிலே நான் அமெரிக்க தேசத்துக்கு சென்ற 10 நாட்கள் ஹூஸ்டன், மெக்சிகன், ஆஸ்டின், புளோரிடா என்ற பல்வேறு மாகாணங்களிலே பேசப் போகிறேன். நான் சொல்லுகிறேன், கணக்கியல் படித்தவர்களை விட, இயற்பியல் படித்தவர்களை விட, வணிகவியல் படித்தவர்களை விட அதிக பொருள் ஈட்டக்கூடிய, அதிக சம்பளம் பெறக்கூடியவர்களாக தமிழ் படித்தவர்கள் கடந்த 5 வருடங்களில் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை உணர்ந்து தமிழக அரசு தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை அளிக்கிறது என்கின்ற நிதர்சனத்தை உணர்ந்து போட்டித் தேர்வுகளிலே தமிழுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கிறது என்கின்ற நியாயமான உண்மையை உணர்ந்து தமிழ் மீது நீங்கள் பற்று வைக்க வேண்டும் என்பதுதான் மாணவி பண்பாட்டு மையத்தினுடைய ஆசை. அதை பகிர்ந்து கொள்வதற்கு நான் இந்த வாய்ப்போக்கனாக வந்திருக்கிறேன். இன்றைய தேதியிலே ஒரு செய்தி இருக்கிறது. ஆகஸ்ட் 19 என்பது ஆவணி அவிட்டம். குழந்தைகளே, ஆவணி அவிட்டம் என்றால் என்ன தெரியுங்களா? தொடக்கம்னு பொருள். எதை தொடங்குவது? ஆடி முடிந்தது, ஆவணி அவிட்டம் வந்தது. எதை தொடங்குவது? உயர் ஜாதியினர் என்று கருதப்பட்ட பிராமணர்கள், வைசியர்கள், செட்டிமார்கள் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற பூநூலை புதுப்பித்து, இதோ நான் புதிய தொழிலை செய்ய போகிறேன், புதிய வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று புதிய தொடக்கத்தை துவங்குவதற்கு பெயர்தான் ஆவணி அவிட்டம். அதை நான் ஏன் நீங்கள் சொல்லுகிறேன் தெரியுமா? அப்படி ஒரு பூநூல் மாற்றுகிற நாளிலே தான் புரட்சி கவிஞனாக எழுந்து இருக்கின்ற மாக்கவி பாரதி சொன்னான், இதுதான் என்னுடைய இனத்தை காட்டுகிற கயிறு என்றான். இதுதான் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், உயர் குலத்தவன் என்று 4 வர்ணத்தை உபதேசிக்கும் என்றால், இந்த பூநூல் கயிறு எனக்கு வேண்டாம் என்று அவன் அறுத்த நாள் இன்று அவன் மறுபடிக்கிற வரை அவனுடைய உடம்பின் பூநூல் இல்லை. அதனால் தான் அவன் புரட்சி தலைவன். சரி, அவன் உயர்குலத்தில் பிறந்தான், அவனுக்கு பூநூல் அணிவது ஒரு பழக்கமாக இருந்தது, அதை அவன் அறுத்தெறிந்தான் என்பது செய்தி அல்ல. அதே நாளிலே ஞான உபதேசம் செய்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட அந்த பையன் பேர் என்ன, கனகலிங்கத்திற்கு பூநூல் அணிவித்து நீயும் உயர்குலத்தவன் என்று சமூக புரட்சியை முதலில் அடிமை இந்தியாவிலே உருவாக்கி தந்தவன் பாரதி என்கிற பொழுது, அரட்சணம் கொண்டு போது எழக்கூடிய பேராற்றல் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காக இதோ இந்த தேதி இப்படி அமைந்திருக்கிறது. அதை நான் உங்களிடம் சொல்கிறேன். நான் பெண்கள் குறித்து நிறைய செய்திகளை பாரதி சொல்லிக்கொண்டே வருகிறான். அவனுடைய சிந்தனை என்ன தெரியுங்களா? உள்ளாங்குழல் அழுதாலும் இசைதான், உள்ளாங்குழல் அழுதாலும் இசைதான். பெண்களே அடிமைப்பட்டு கிடந்தாலும் நீங்கள் சமூகத்திற்கு வெளிச்சம் தந்துவிட்டால் நீங்கள் தான் இந்த தேசத்தினுடைய மாகாணி சக்தி என்று பாரதி தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். ஒரு பெண் ஆணை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தவள் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு காப்பியங்களிலும் முருகனை எழுதுகிற பொழுது, விநாயகனை எழுதுகிற பொழுது, அல்லாவை எழுதுகிற பொழுது, இயேசுவை எழுதுகிற பொழுது, யாக்கோபை எழுதுகிற பொழுது சொல்லாத துணிச்சல் மிகு மந்திர சொற்களை எல்லாம் காளியை பேசுகிற பொழுதும், பராசக்தியை பேசுகிற பொழுதும், முத்துமாரியை பேசுகிற பொழுதும் அவன் எழுதி வைத்ததனுடைய காரணம் இது பெண்களை போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நம்ம சமயத்துல வீட்டுல பார்த்திருக்காங்க. பாரதியாரோட பழகிய ஒரு பேரறிஞர் சொன்ன செய்தி சொல்லுகிறார். எண்ணெய் குறைந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் எரியணும்னு தடுமாற தெரியுங்களா? அப்படி
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைத்து விடப் போகிறோம் என்ற திரியை போல் அவன் உயிர் வதங்கிக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட இந்த தேசம் காப்பாற்றப்படுவதற்கு என்ன மருந்து என்று தேடிக்கொண்டு தனக்காக மருந்து குடிக்காமல் இறந்து போனவன் பாரதி. நமக்கெல்லாம் ஒரு சின்ன உடல்நல கோளாறுனா உடனே கல்லூரிக்கே லீவ் போட்டுருவோம். என்னோடு பணிபுரிகிற சக பேராசிரியர் ஒருவர் டயபெட்டிஸ் தான், அதிக அளவில் சர்க்கரை நோய் இருக்கிறது, அவருக்கு 58 வயது, அவர் பிஆர்எஸ் கொடுத்தார். போதும், நிறைய பணம் இருக்குது, வீட்டோட இருக்கார். ஒன்றை விலக்கி விடுவது என்பது வாழ்க்கை அல்ல, போராடுவது என்பது வாழ்க்கை என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். போராட்டம் தான் வாழ்க்கை. அந்த போராடக்கூடிய அணுகுமுறையை நீங்கள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். பாரதி தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விட்டொழிந்தான். நான் பேசிட்டு இருக்கிறேன், எப்ப நிறுத்தணும்னு சொல்லுங்க, அப்ப நிறுத்துகிறேன். நான் 5 minutes. நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குறும்படத்தை காட்டுகிறேன் உங்கள் கண் முன்னால். நீங்கள் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஒரு திரைப்படம் பார்ப்பதை போல ஒரு காட்சியை வடிவமைத்துக் கொண்டே வாருங்கள். ஒரு குளம் இருக்கிறது, குளத்தில மீன்கள் நீந்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு மரத்தின் மீது கொக்கு அமர்ந்து அந்த குளத்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது, கழுகு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மீனை பார்த்தவுடன் அந்த கொக்கு நேராக குளத்துக்குள்ளே தன்னுடைய அலகுகளை உள்ளி அழுத்தி ஒரு மீனை எடுத்துக்கொண்டு மரத்தில் வந்து உட்கார்ந்து காட்சி ஒரு நிமிடம் ஓடுகிறது. பிறகு என்ன நினைத்தது என்று தெரியவில்லை குழந்தைகளை. அந்த மீனை கொண்டு வந்து எந்த இடத்தில் அது பிடித்ததோ அதே இடத்தில் குளத்தில் போட்டுவிட்டு மீண்டும் வந்து மரத்தில் உட்கார்ந்து கொண்டது. இப்பொழுது அந்த காட்சிக்கு கீழே சப்டைட்டில் என்று சொல்லுவாங்கல்ல, அதை அந்த இயக்குனர் எழுதுகிறார். இந்த கொக்கு மீனை பிடித்து சென்றது, தின்பதற்காக அந்த மீனை புரட்டிய பொழுது கொக்கு தெரிந்து கொண்டது மீன் கர்ப்பமாக இருக்கிறது என்று. கர்ப்பமான மீனை திட்டக்கூடாது என்று எங்கு பிடித்ததோ அங்கே போட்டு விடுகிறது என்று சொன்னானே, அந்த பறவைக்கு அறிவு இருக்கிறது என்பதை பாரதி உணர்ந்தான். அதனால்தான் பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, மலை கடலும் எங்கள் கூட்டம் என்று. பறவைக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறதா? 6 அறிவில் 1 அறிவு அவுண்டு, 5 அறிவும் இருக்குதா டவுண்டு என்று பட்டுக்கோட்டை எழுதிய மனித வம்சத்தை சார்ந்த நாம் இதோ சமீபத்தில் நடந்த வயநாட்டு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயநாட்டில் நிலவில் சரிவு ஏற்படுகிறது. யாரால் ஏற்படுகிறது? பைல் ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவார்கள். பாதுகாக்க வேண்டிய நிலப்பகுதியிலே நீங்கள் ஆள் துளையிட்டு கட்டிடம் கட்டினால் அந்த நிலம் சரியும். மனிதர்களால் அந்த நிலம் சரிந்தது. ஒரு குடும்பத்தில் 3 பேர், கை குழந்தை, கணவன், மனைவி. கண் விழித்து பார்க்கிறார்கள், மண் சரிந்து கொண்டே வருகிறது. அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறது, கீழே இறங்கினால் மண் சரிந்து செத்து போகும், மலைக்கு மேலே ஏறுவோம், காட்டில போய் தஞ்சம் அடைவோம் என்று காட்டுப்பகுதிக்கு செல்லுகிறார்கள். கூர்ந்து கவனி. காட்டுப்பகுதிக்கு சென்று அவர்கள் திரும்புகிற அந்த நேரத்தில் காட்டின் வளைவு பகுதியிலே 4 காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளில் வந்த செய்தி. 4 காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆடவன் கையெடுத்து அந்த யானையை பார்த்து கும்பிட்டு விட்டு, எங்களுக்கு போவதற்கு ஒன்றும் இடமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே உட்கார்ந்துடுறான். மழை, கடும் மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. கண் விழித்து பார்க்கிறார்கள், சொட்டு தண்ணீர் கூட அவர்கள் மேல் படவில்லை. காட்டு யானை உடையாக அவர்கள் 4 கால்களை கொண்டு வந்து அந்த 3 நடுவே வைத்துக் கொண்டிருக்கிறது. இரவு முடிந்தது, மழை நின்றது, சூரியன் வந்தது. தப்பி பிழைத்த அந்த ஆடவன் பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லுகிறான், அந்த யானையினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளித்தது. பத்திரமாக போய் வாருங்கள் என்று யானை சொல்லுவது போல் இருந்தது. யானைதான் தெய்வம், யானைதான் மனித கடவுள் என்று அவன் சொன்னான் என்றால் அந்த யானைக்கு அறிவில்லை. அப்படி என்றால் வாழுகிற உயிரெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்துக்கும் அறிவிருக்கிறது, அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உணர்ந்த ஒரே மாகவி இந்த தேசத்தில் பாரதி. அதனால்தான் அவன் சொன்னான், பேசலாம் துணிந்தேன், கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன்,
எங்கு? இந்த மண்ணில் உள்ள பறவைகள், பூச்சிகள், மிருகம், மனிதன், தாவரம், சிற்றூர் எல்லோரும் இன்புற்று இருக்க நீ வரம் தர வேண்டும் என்று இறைவனை கேட்கிறார். எந்த இடத்திலிருந்து கேட்கிறார்? ஞான ஆகாசத்தின் நடுவே நின்று நான் தா என்றால் கேட்பேன், நீ தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த வரம் கேட்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அந்த வரம் கேட்கிற உணர்வின் காரணமாகத்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உளவியல்ல சொல்லுவாங்க. அவனுடைய சொற்களில் எல்லாம் அந்த மந்திரத்தன்மை இருந்த காரணத்தினால்தான் பாரதி இன்றளவும் நிற்கிறார். பாரதியை குறித்து 2 செய்திகளை சொல்லுகிறார். எல்லோருக்கும் கேட்ட பாரதி தன் வாழ்நாளில் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் எதுவும் செய்யவில்லை. பாரதி தன் கட்டுரையில் ஒன்றை பதிவு செய்கிறார். என் குழந்தை உடல் நலம் இல்லாமல் படுத்து கிடக்கிறாள். கடும் ஜுரம், மருத்துவர் வைத்தியம் எதுவும் செய்யாவிட்டால் இந்த குழந்தையின் உயிர் இறைவனத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்ல மாறுகிறாள். தாளை விரித்து வைத்து பாரதி எழுதுகிறார். பராசக்தி, நான் என்ன தவறு செய்தேன்? காலம் காலமாக இந்த தேசம் பிழைக்க வேண்டும், இந்த தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும், மக்கள் அறிவு வெற்றி பெற வேண்டும், நம்பிக்கை ஒழிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கு படி அரிசி தா என்றால் நான் சொல்லுகிறேன். என் குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறது. அதை பார்த்து ஒட்டாமல் செல்லம் அழுது கொண்டிருக்கிறார். என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் பராசக்தி, நீ சாமி இல்லை என்று நான் எழுத ஆரம்பித்து விடுவேன். நீ பராசக்தியாக இருந்தால் என் குழந்தையை முயற்சித்துக் கொடு. நீ ஒரு பக்கம் எழுதிட்டு திரும்ப கொஞ்சம் லைன் எல்லாம் அடிச்சுட்டு எழுதுறாரு. சரியாவதாகட்டும், உன் மீது எனக்கு துவேஷம் கிடையாது. இவ்வளவு சொன்ன பாரதி தான், இவ்வளவு துயரப்பட்ட பாரதி தான் வயிற்று நோயோடும் கண்களில் கடும் பசியினுடைய சூர்வோடும் நடக்க முடியாத கால் நடுக்கத்தை கொண்ட உடம்போடும் எலும்பு தோல் பொருத்திய அந்த உடம்பில் எலும்புதோல் போர்த்திய அந்த உடம்பில் இருந்து ஒரு வரி சொல்லுகிறார். இந்த வரியை நீங்கள் சுமந்து சொல்லுங்கள். தந்தை எனக்கு செல்போன் வாங்கி தரவில்லை என்று உங்களுக்கு கவலை இருக்கிறதா? இந்த வரியை சுமந்து சொல்லுங்கள். அம்மா எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரவில்லை என்ற கவலை உங்களை இருக்கிறதா? இந்த சொல்லி சுமந்து சொல்லுங்கள். எனக்கு வங்கியிலே போதுமான பணம் இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை, டெபிட் கார்டு இல்லை என்ற வருத்தம் இருக்கிறதா? இந்த வரியை சொல்லுங்கள். ஒருவேளை சோறு இருந்தால் கூட எதிரிலே பசித்து வருபவனுக்கு தந்து விடுகிற பாரதி துயருட்டு மரண வாயிலில் நிற்கிற பொழுது சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தால் இறைவா 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 என்றார். எத்தனை துயரம் இருந்தாலும் ஒரு இன்பம் உன்னிடத்தில் இருக்கும் என்பதை நீ உணர்கிற பொழுது தன்னெழுச்சி பெற்றவளாக தலை நிமிர்ந்து நிற்பாள். பாரத தாயின் மகள்களே, பாரதி உங்களுக்கு சொன்ன கவிதையோடு நிறைவு செய்கிறேன். பாரதி சொன்னான், தின்னுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுட்டு செத்து போயிருவியா? அது வாழ்க்கையா? என் பெயரை சொல்வதை போல இதை ஒரு வழிபோக்கனாக நான் வந்து பேசுகிறேன். இதே போல் 30 வருடம் கழித்து நீங்கள் பேசக்கூடிய பேராற்றல் பிடித்தவர்களாக, ஒரு கல்பனாவை போல, ஒரு பிடி உஷாவை போல, ஒரு மனுத்தாக்கரை போல நீங்கள் வர வேண்டும் என்றார். இந்த பாட்டை புரிஞ்சுக்கங்க. தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பலச்சின் வென்று கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் உழப்பாட பல செயல்கள் செய்து நரை கூக்கிட பருவமே கூற்றுக்கு இறை எனப்பின் மாயம் பல வேதிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? விழுந்துட்டா நீங்க வெறும் ஸ்டூடெண்ட், ஜெயிச்சுட்டா நீங்கள் தான் தலைவி. நீங்கள் தலைவியாக வேண்டும் என்று வாழ்க்கை செய்கிறீர்கள். பாரதியின் காலத்தில் இருந்தார் போல் சற்று நம்மை மறந்து கனவா நினைவா என்று சொல்லத்தக்கதாக
பாரதியே நேரில் வந்தார் போல் தற்கால பாரதியாகவே பேசிய ஐயாவுக்கு நன்றி. மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வந்தவர்களுக்கு தமிழ் துறை சார்பாக தற்பொழுது கௌரவிப்போம். கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்த ஐயா அவர்கள் சுரேஷ் மல்லையா அவர்களையும் பிஸ்னஸ் மேடைக்கு வருமாறு ஸ்ரீதரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு செய்யும் நேரம். இப்பொழுதும் வானவில் பண்பாட்டு மையத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஐயா அவர்கள் சுரேஷ் மல்லையா அவர்களை நம்முடைய தமிழ்துறை சார்பாக தமிழ்துறை தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக நீங்கள் வெகு நேரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போட்டிகள் துவங்கி இருக்கின்றன. இப்பொழுது ஒரு பரதநாட்டியம் ஒரு நடனம் ஒன்று இருக்கிறது. அதையும் கண்டு கழித்துவிட்டு சில மாணவிகள் இப்பொழுது அவங்க அடுத்த வகுப்பிற்கு செல்ல வேண்டியது இருப்பதனால் அவர்கள் மட்டும் கடந்து போக 2ஆம் ஆண்டு மாணவிகளிலே அந்த அறிவியல் துறை மாணவிகள் கடந்து போகட்டும். 1ஆம் ஆண்டு மாணவிகள் உள்ளே வரட்டும். அதாவது ஒரு நிமிடம் கேளுங்க. டிசம்பர் 11 பாரதியார் நினைவு தினம் தமிழக அரசு கொண்டாடுங்க. நான் வழக்கறிஞர், என்னிடத்தில் அவர் இறந்த மரண சான்றிதழ் இருக்கு, நான் கையில வச்சிருக்கிறேன். 12ஆம் தேதி தான் அவர் இறந்தார். 11ஆம் தேதி அதிகாலை 12ஆம் தேதி அதிகாலை 2:30 தான் இறந்தார். நான் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறேன். என்னிடத்தில் மரண சான்றிதழ் இருக்கிறது. தவறான ஒன்றை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவதால் மாகவியினுடைய பேருக்கு இழுக்கு. ஆகவே நீங்களாவது அதை 12ஆம் தேதி என்று அழைக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் நாட்டின் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை என்றால் அது ஒப்பில்லா பண்டமாகும். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்ற வருகிறார் இயற்பியல் துறையிலிருந்து 2ஆம் ஆண்டு மாணவி சாருலதா.
நாட்டியத்தின் நன்புறமே எதிர்பார்க்கவில்லை நாங்கள் தங்களுடைய தாளந்தை. பேச்சு போட்டி ஆரம்பிப்பதற்கு முன் சில அறிவிப்புகள். போட்டியாளர்களுக்கு 5 நிமிடம் மட்டுமே பேச தரப்படும். 4 நிமிடங்கள் ஆனவுடன் மணி அடிக்கப்படும். நீங்கள் கூற வரும் கருத்தை 5 நிமிடத்திற்குள் பேசி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாரதியாரின் வீர வார்த்தைகள் தமிழுக்கு தனி இடம் பெற்று தந்தது. போற்றும் பாரதியின் சிந்தனை வரிகளை நம் மத்தியில் பேச்சு போட்டியின் மூலம் நம்மை சிந்திக்க வைக்க வருகிறார்கள். முதலாம் ஆண்டு மாணவி தாவரவியல் துறையிலிருந்து வந்தனா முதலாவதாக பேச வருகிறார். தடாகத்தில் பூத்து குலுங்கும் தாமரை மலர்களைப் போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சக மாணவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு எனக்குள் பாரதி. ஆம், எனக்குள் பாரதி என்ற ஒரு கவிஞர் இருந்ததால் தான் உங்கள் முன் தைரியமாக பேச வந்துள்ளேன். எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி எட்டாத சாதனைகளை செய்துவிட்டு எளிய வயதிலேயே இறந்து விட்டார். அவர் செய்த சாதனைகளாக பெண் கல்வி, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, தமிழ் மொழியின் சிறப்பு, இன்னும் பல. பெண் குழந்தை பிறந்தால் பாவம் என்று கள்ளிப்பால் கொடுத்து கொடூர கொலை செய்யும் காலம் நிலவியது. ஆனால் இப்போதோ பெண்கள் பல துறைகளில் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். இதற்கு கல்பனா சாவ்லா போன்ற ஒரு வீர பெண்மணி ஒரு முன்னுதாரணம். இதற்கு பாரதியும் ஒரு காரணம் தானே. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற காலம் போய் கும்மியடி பெண்ணை கும்மியடி, குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவில் 4 கீழே பெண் இழப்பிலைக்கான என்று கும்மியடி என்று பெண்கள் ஒருபோதும் ஆண்களுக்கு இல்லை என்று அன்றே எழுதியவர் பாரதியார். பெண்ணை வீரசக்தியாக பார்க்கும் இவர் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் மாதர் பிறப்பு நிலை என்றார். ஆனால் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு வீர சக்தியை பலாத்காரம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். பாரதியார் இப்போது வாழ்ந்திருந்தால் பெண் விடுதலை கிடைத்திருக்குமா என்பது ஒரு கேள்விதானே. பெண்ணை இழந்தோர் கண்ணை குத்திக் கொண்டோர் என்று எழுது, பெண்ணை அடைந்தோர் கண்ணை அடைந்தோர் என்று நெல்லையப்பருக்கு எழுதிய பயன்தான் என்ன? அநீதி நடக்கும் போது பாரதியார் மீசையை முறுக்கிக் கொண்டு கம்பீரம் காட்டுவது போல என் மனம் துடிக்கும். எனக்குள் இருக்கும் பாரதியை உணர்ந்தேன். உணர்ந்தும் என்ன பயன்? அதை தட்டி கேட்கத்தான் எனக்கு பயமாயிற்றே. அதன் பின் அவர் கூறிய வரிகள் எனக்கு நினைவில் வந்தது. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் என்றார். அச்சம் தவிர்ப்போம். இனிமேல் பிரச்சனை நடந்தால் எனக்குள் இருக்கும் பாரதியார் கர்ஜிப்பார் என முடிவெடுத்தேன். ஒரு எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ கொண்டு பெரியதொரு மாற்றத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு உண்டு என்றார். இதை நாம் கையாள்வோம். அனைவருக்குள்ளும் பாரதி என்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவர் கூறியபடி மாற்றுவோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், வென்று தணிந்தது காடு. ஏன் சிவப்பு காகிதத்தில் புரட்சி நடத்தியதை போல குருதி கொதித்து எழுவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீதிவானின் என்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அனைவருக்கும் தைரியமூட்டியவர் அவர். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய ஒரு கடலுக்கு சமமானது. அதில் வெற்றி காண இயலாது. மன உறுதி, விடாமுயற்சி, போராடும் தன்மை இவை அனைத்தும் ஒரு மனிதனின் வெற்றிக்கு தேவை என்றார். குனித நன்னடை கொள்ளாதே பெண்ணே, நிமிர்ந்து ரௌதிரம் பழகிடு என்று அனைவருக்குள்ளும் முழங்கிக் கொண்டிருக்கும் பாரதியை தட்டி எழுப்புவோம். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேராகவே தான் அமையும். பயம் வேண்டாம். எவனையும் வெற்று காகிதம் என்று ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். எவரையும் அடக்கி வாழ ஆசையும் வேண்டாம். எவருக்கு அடங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. வெற்றிப்படியை நோக்கி நம் கால்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். பாரதியும் துணை நிற்பார். ஏழ்மை வீட்டில் பிறந்த பாரதி ஒரு நாள் அவர் வீட்டில் ஒரு பிடி அரிசி தான் இருந்தது. அதையும் காகத்திற்கு வைத்துவிட்டு
காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று சொல்லிக் கொண்டு சென்றார். இந்த அபூர்வ மனம் இந்நாட்டில் ஒருவருக்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாற்றுவோம், அனைத்தையும் மாற்றுவோம். நாம் செய்யும் செயல்களில் அவரை பார்ப்போம். நம் நாடு நன்னாடாகும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. இறுதியாக, வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக, பிறப்பு இறப்பு என்ற இரண்டுக்கும் நடுவில் ஒரு சாதனை படைப்போமாக, புரட்சி செய்வோமாக, பாரதியை போற்றுவோமாக என்று கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தெள்ளன் தெளிவாக பாரதியாரின் மன உணர்வுகளை நம் மனதில் பதிக்க செய்ததற்காக நன்றி. அடுத்ததாக பாரதியாராகவே உருவெடுத்து பேச வருகிறார் தேவதர்ஷினி, முதலாம் ஆண்டு விலங்கியல் துறையிலிருந்து. தமிழ் அன்னையே, எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே, உண்ணுவது முன்னையே. இன்று உனக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். என் முன்னே அமர்ந்திருக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் நடுவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனக்குள் பாரதி. நான் உங்கள் ஒருவருக்குள்ளும் பாரதியார் இருக்கின்றார் என்று கூறுகிறேன். அது எப்படி சாத்தியமாயிற்று என்று நீங்கள் எண்ணலாம். ஆம், இந்த உரை முடியும் முன் நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். ஏட்டையபுர மண்ணில் பிறந்து தனது எழுச்சி மிக்க கவிதைகளால் மக்களின் மனதில் தேசிய உணர்வை ஊட்டியவர் பாரதியார். தமிழ் அன்னையை போற்றியவர், அஞ்சா நெஞ்சமுடையவர். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் சிறந்த மொழி வேறு எதுவும் இல்லை என்று கூறிய பாரதியார் இன்று நம்முடன் இருந்திருந்தால் மிகவும் மனம் வருந்தி இருப்பார் மக்களே. நம் நெஞ்சில் இருக்கும் தேசப்பற்றை ஒருங்கிணைத்து அனைவரின் நெஞ்சிலும் நான் ஒரு இந்தியன் என்று உணர்வை ஊட்டியிருப்பார். பெண்களுக்கு இச்சமுதாயத்தில் நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்டிருப்பார். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். கிரிக்கெட் ஆட்டத்தின் பொழுது மட்டும் பொங்கியலும் நமது தேசப்பற்றை நினைத்து நகைத்திருப்பார். சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகிய நாம் இன்று தமிழ் மொழியில் பேசுவதற்கு கூட இயலாத சூழ்நிலையை கண்டு அவர் மனம் வருந்தி இருப்பார். தாய்மொழி தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகள் மற்றும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அக்காலத்தில் எல்லாம் குழந்தைகள் கைவீசம்மா கைவீசு, நிலா நிலா ஓடிவா போன்ற பாடலை கற்றனர். இயற்கையுடனும் சமுதாயத்துடனும் ஒருங்கிணைந்து சில இயற்கை கூறுகளை கற்றனர். ஆனால் இன்றோ ஜானி ஜானி எஸ் பாப்பா, பாபா பிளாக் ஷிப் போன்ற ஆங்கில பாடல்களை எங்கு கற்றார்களோ அப்பொழுதே தமிழ் மீதில் உள்ள பற்று குறைந்தது. இயற்கையை விட்டும் தமிழ் அன்னையை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டோம் நாம். மற்றும் பெண்களுக்கு இக்காலத்தில் நடக்கும் கொடுமைகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். முதன்மையான கேள்வி, எவ்வித சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகிறோம்? வேலை செய்யும் இடத்தில் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதற்கு சுதந்திரமா, அல்லது அவளை கொன்றுவிட்டு பின் தற்கொலையாக சித்தரிப்பதற்கு சுதந்திரமா, அல்லது இந்த அநீதிகளை தட்டி கேட்கும் குரல்களை அடக்க சுதந்திரமா? சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. நாம் ஏமாந்து கொண்டே இருந்திருந்தால் இவ்வுலகில் நம்மை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு. நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற சிறிய எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியிருந்தாலும் நீங்களும் பாரதியார் தான். ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நமது சகோதரர்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளிடம் எவ்வாறு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறிய செயல்களுடன் தொடங்குங்கள், அது ஒரு நாள் பெரிய பலனை தரும் என்பதில் எவ்வித ஆச்சரியமும் கிடையாது. நீங்களும் பாரதியார் தான். இன்றைய வீர நடை போட்டு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்கள், தங்களால் முடிந்தவரை தீமைகளை தட்டி கேளுங்கள் மக்களே. நீங்களும் பாரதியார் தான் மக்களே. அவரால்
ஒருவரால் அத்தனை மாற்றங்கள் ஏற்படுத்த முடிந்தது என்றால் ஏன் நம்மால் முடியாது? சிறிதளவு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும். தமிழ் அன்னையை போற்றுவோம், பெண்களின் பாதுகாப்புக்காக போராடுவோம். அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ் அன்னையை நம் மூச்சுள்ள வரையில் போற்றுவோம். நன்றி, வணக்கம். பாரதியே நம் முன்னே வந்து தன்னுடைய சொற்களால் எங்கள் மனக்கதவுகளை தட்டி எழுப்பியதற்காக நன்றி. எனக்குள் பாரதி வாழ்கிறார் என்று நிரூபிக்க கணினி அறிவியல் துறையிலிருந்து 1ஆம் ஆண்டு மாணவி பிரீதா வருகிறார். முதல் மொழி முதுமொழி புதுமொழி, காதல் சொல்லும் மொழி, கவிதை சொல்லும் மொழி, இமயம் தொடுமொழி, இதயம் திருடும் மொழி, தரணி போற்றும் மொழி, தாய்மொழி, தனிமொழி, எங்கள் உயிர்மொழி, அதுதான் தமிழ்மொழி. இத்தகு சிறப்புமிகு தமிழை போற்றி வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் ரா பிரீதா. நான் இன்று எனக்குள் பாரதி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எனக்குள் பாரதி என்பது தலைப்பு. இந்த தலைப்பே ஒரு வியப்பு. இந்த தலைப்பை கேட்டவுடன் எனக்குள் பாரதி உள்ளாரா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. அந்த கேள்விக்கு நான் பதில் தேட தொடங்கினேன். அப்போதுதான் கண்டறிந்தேன், எனக்குள் மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் ஒரு பாரதி உள்ளார். அது மட்டுமே, ஒவ்வொரு தமிழருக்குள்ளும் ஒரு பாரதி உள்ளார். அது எப்படி உனக்குள் பாரதி உள்ளார் என்று நீ சொல்லலாம், எங்களுக்குள் இருக்கிறார் என்று நீ எப்படி சொல்வாய்? அதுதானே உங்கள் கேள்வி. சரி, பாரதி என்றால் என்ன? பாரதி என்றால் பெயரா? இல்லை. பாரதி என்றால் கோபம், பாரதி என்றால் வீரம், பாரதி என்றால் தைரியம், பாரதி என்றால் அறிவு, பகுத்தறிவு. என்னை பொறுத்தவரை இவைதான் பாரதி. வீரம், கோபம், தைரியம், பகுத்தறிவு இவை அனைத்தும் எனக்குள் உள்ளது. அதனால் தான் நான் எனக்குள் பாரதி உள்ளார் என்று உறுதியாக கர்வத்தோடு சொன்னேன். சற்று சிந்தித்து பாருங்கள், இவையில் ஏதேனும் ஒன்று உங்களுக்குள் இருந்தால் கூட உங்களுக்குள்ளும் ஒரு பாரதி உள்ளார். பாரதி எட்டய புறத்தில் உதித்து எட்டாத உயரத்தில் நின்றவன். தமிழ் தேரின் சாரதி அவன். அச்சம் தவிர்த்து எழுத்துக்களால் வீரத்தை விதைத்த அஞ்சா நெஞ்சம் கொண்டவன். பாரதி எளிய கவி கையெடுத்தான், எழுத்தில் வீரம் ஊட்டுவித்தான், அக்னி குஞ்சாய் அவதாரம் எடுத்தான். அச்சய பாத்திர கற்பனையால் அள்ளி வழங்கிய கவி வல்லல் அவன். அவனை போல் மிடுக்கு நடை போட்டு வந்தோரும் இல்லை, பாலிய குழந்தைகளின் மனம் முழுவதும் நிறைந்து நின்றோரும் இல்லை. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமாக வாழ வேண்டும் இந்த நாட்டில் என அவன் எழுதி வைத்தான் ஏட்டில். இன்று கல்வியில் பெண்கள் முன்னேற்றம், கலைகளில் பெண்கள் ஈடுபாடு, காவல்துறையில் மகளிர், ஆட்சித்துறையில், நீதித்துறையில் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இல்லை, ஆண்களுக்கு மேலாக பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இவை அனைத்திற்கும் முண்டாசு கட்டிய கவி, முறுக்கு மீசை முகம் பாரதி. அவனே காரணம். ஒரு பாரதியால் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் எனக்குள் பாரதி உள்ளார், உங்களுக்குள் உள்ளார், ஏன் தமிழகத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் பாரதி உள்ளார். இவ்வளவு பாரதி இருந்தும் ஏன் நம் நாட்டில் எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறியும் இல்லை? ஏனென்றால் நாம் நமக்குள்ள பாரதியை தாளாட்டி தூங்க வைத்துள்ளோம். ஏதோ ஒரு தவறு நம் கண்முன்னே அரங்கேறுகிறது. அப்போது நமக்குள்ள பாரதி தட்டிக்கேது தவற்றினை, கட்டியாது ஜகத்தினை, ஆட்டு மந்தை போலவே ஆட்டாது தலையினை என்று அவர் நமக்குள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம் எதிரில் இருப்பவர் நம் கண்முன்னே காசை நீட்டுவார். அதை வாங்கிவிட்டு நாம் நமக்குள்ள பாரதிக்கு தாளாட்டு பாடிடுவோம். நாம் நம் சமுதாயத்தில் நடக்கும் பல விஷயங்களை எண்ணி சினந்து எழுவோம். ஆனால் சினம் கொள்வது மட்டுமே நம்மால் முடிந்த செயல் என்று அமைதியாக சென்று விடுவோம். நான் இந்த சினத்தை தான் பாரதி என்கிறேன். அமைதியாக செல்வதுதான் நாம் அவனுக்கு பாடும் தாலாட்டு. எண்ணி பாருங்கள், நாம் பாரதிக்கு தாலாட்டு பாடாமல் இருந்திருந்தால் சாதி என்ற அந்த கோரமான கோரைப்பல் பிடுங்கி எறியப்பட்டிருக்கும். மதவெறி நெருப்பு நல்லிணக்க நீரூற்றி அணைக்கப்பட்டிருக்கும். அரசியல் எனும் சாக்கடை சுத்தம் செய்யப்பட்டிருக்கும். மொத்தத்தில் இந்தியா ஒரு சொர்க்க பூமியாக மாற்றப்பட்டிருக்கும். பாரதி மரணிக்காத மரணம் பெற்றவன். அதனால் தான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னும் அவன் சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். 4 பாடல் இவன் பாடல் செவி சென்றால் நாட்டுப்பற்று நாடியெங்கும் குதித்தோடும். நான் இவன் வரிகள் பகன்றால் போதும், அக்னி சீற்றங்கள் அகத்துள் மோதும். நாம் ஒன்றும் பாரதியை போல கவிதை எழுத தேவையில்லை, தொண்டு செய்ய தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை. நாம் நமக்குள்ள பாரதியின் கர்ஜனையை செவி மடுத்து கேட்டால் போதும். அமைதியாக செல்லாமல் நமது கோபத்தை வெளிக்காட்டினால் போதும். அச்சம் தவிர்த்து ரௌத்திரம் பழகினால் போதும். வெள்ளை தோலில்லா வெள்ளையர்களில் பிறப்பதற்கே அச்சம் கொள்வர். தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்போம். தமிழர் என்று சொல்லி தலை வணங்க வைப்போம். ஜெய்ஹிந்த். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம்.
அஞ்சா நெஞ்சத்துடன் சிறப்புரையாற்றி எங்களையும் வீரபாரதியாக மாற்றியதற்காக நன்றி. நான்காவதாக, பாரதியை பற்றி பேச நானும் வருகிறேன் என்று தன் நாமத்தை கொடுத்த 2ஆம் ஆண்டு ஊட்டச்சத்துவியலை சேர்ந்த மெர்லின் கேரல் அவர்களை வரவேற்கிறேன். கவனிப்போம் என்ன சொல்கிறார் என்று. கோகினூர் வைரம் போன்று வீற்றிருக்கும் அவை தலைவர்களுக்கும் என் இனிய தோழிகளுக்கும் என் நெஞ்சம் கலந்த அன்பார்ந்த வணக்கங்கள். நான் பி. மெர்லின் கேரல், 2ஆம் ஆண்டு ஊட்டச்சத்து துறையிலிருந்து. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் முண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணி பாரதியாரை பற்றி எனக்குள் பாரதி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பாரதியார் நாம் யாவரும் அறிந்த வண்ணம் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சீர்திருத்தவாதி, போராட்ட தியாகி ஆவார். அஞ்சா நெஞ்சரும் கூட. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் எங்கும் காணோம் என்று பாரதியார் மிக சிறப்பாக கூறியுள்ளார். பாரதியார் 29 இந்திய மொழிகளையும் 3 அந்நிய மொழிகளையும் கற்று தேர்ந்தார். கற்று தேர்ந்த பொழுதிலும் தமிழ் மொழியை போல சிறப்பான மொழி ஒன்று இல்லை என்று கூறியுள்ளார். இவரின் கருத்தில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நானும் கொரோனா ஊரடங்கு தொற்று காலத்தில் வலையொலியை பார்த்து ஸ்பானிஷ் மற்றும் ஜப்பானிய மொழிகளை கற்றுக்கொள்ள முயன்றேன். ஆனால் எனக்கு தமிழில் ஏற்பட்ட ஈடுபாடு, ஆர்வம், உற்சாகம் மற்ற மொழிகளில் ஏற்படவில்லை. தமிழ் மீது இருந்த பற்று நிமித்தம் நான் பள்ளியில் ஆங்கில வழி கல்வியை பயின்ற போதிலும் தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டியில் பங்கு பெற்று அநேக பரிசுகளை வென்றுள்ளேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. நான் சிறுவயது முதலே எல்லோரோடும் மிக அன்பாக பழகுவேன். யாரையும் ஒதுக்கிவிட மாட்டேன். விளையாட்டில் எல்லோரும் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வேன். தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஓரண தீங்கு வர மாட்டாது பாப்பா. தெய்வத்தை அன்றி துணை மனிதனுக்கு வேறு யாதும் இல்லை. தெய்வ சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லை. பாரதியை போலவே நானும் தெய்வ பக்தியும் பயமும் மிகுந்தவள். ஏன், நான் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருப்பது கூட தெய்வ சித்தம்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். பாப்பா பாட்டில் வரிகள் எனக்கு மிகவும் பிடித்தவை. இந்தியாவிற்கு எனதான் 77 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் நாம் இன்னும் சாதி என்ற பேய்க்கு அடிமையாகவே இருக்கிறோம். வட மாநிலங்களில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் அவல நிலை இன்றும் இருக்கிறது. 2013 இதன் தடை சட்டம் வந்த பொழுதும் பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஏன் நாம் வட மாநிலம் வரை செல்ல வேண்டும்? தமிழகத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கிராமத்தில் சாதியின் அடிப்படையில் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாரதியை போலவே காரியங்களை வெறுத்து இதற்கு குரல் கொடுக்க என் நெஞ்சம் துடிக்கிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஒரு பெண்ணின் மனநிலையை மற்றொரு பெண்ணே அறிவாள். ஒரு பெண் இழிவு செய்யப்படும் பொழுது அவளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தையும் மற்றொரு பெண்ணே அறிவாள். பாரதி ஒரு ஆண்மகனாக இருந்த பொழுதும் பெண் விடுதலைக்காகவும் பெண்களுக்காகவும் அயராது பாடுபட்டவர். பெண் விடுதலைக்கு தமிழ் பெண்கள் செய்யத்தக்கவை என்று ஒரு கட்டுரையை மிக சிறப்பாக பாரதி எழுதியுள்ளார். நானும் அவ்வாறே ஒரு பெண்ணாக என் சக பெண்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், குரல் கொடுப்பேன். என் சமுதாயத்தை நிலைப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் எனக்கு ஏற்ற சூழ்நிலை அமையாது போய்விடுமோ? அப்படி எனில் அந்த சூழ்நிலையை நானே ஏற்படுத்தலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். இந்த மேடையே எனக்கு அதற்கு முதல் படி. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நானே வாழ்ந்து காட்டுவேன். வாழ்க பாரதி, வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். இவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படித்தவரா என்று சற்று சந்தேகமாக உள்ளது. தங்களின் சிறப்பான உரைக்காக நன்றி. பாரதியை பற்றி பேச பேச பல புது சிந்தனைகள் தூண்டும். அவ்வாறே நம் சிந்தனையை தூண்ட வருகிறார் ஊட்டச்சத்துவியலை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி ஸ்ரீ சங்கமித்ரா. தாய் தமிழுக்கு வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சக தோழியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்ரீ சங்கமித்ரா. 2ஆம் ஆண்டு ஊட்டச்சத்து துறையில் இருந்து வருகிறேன். எனக்குள் பாரதி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். பாரதியார் தாய் தமிழுக்காக போராடியவர். தமிழுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கவி ஆவார். அவர் தேசியவாதத்தின் கவிஞர் மட்டுமல்ல, அவர் மக்களின் கவிஞர், புத்தகத்தின் விடுவெளியும் கூட. அச்சம் தவிர ஆளுமைக்குள் என பல மாணவர்களுக்கு ஊக்கமளித்து, ஏன் என்னையும் ஊக்கப்படுத்தி இன்று உங்கள் முன் நிறுத்தியுள்ளார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாடினார்.
வாழ்க்கையில் இறுதி நொடி கூட, வானமே இடிந்து கீழே விழுகின்ற போதும் கூட உனக்கு தப்பி செல்ல வழியும் இல்லை, ஒளிந்து கொள்ளவும் முடியாது. இனி வாழ்வே இல்லை, மரணம்தான் என்று நிச்சயிக்கப்பட்ட போது கூட அச்சமின்றி நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று பாரதி கூறுகின்றார். உன் கவிதைக்கு அணை இல்லை, உன் கற்பனையில் உள்ள உண்மைக்கு அளவில்லை. உன் வார்த்தைக்குள் தீ உண்டு, உன் வரிகளுக்குள் ஒரு மொழி உண்டு. உன் கவிதைக்கு தமிழ் மொழி, ஆனால் தமிழுக்கோ நீதான் மொழி. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் முன்னே வாழ்க்கை என்றால் என்னவென்று என் முதல் நாயகன் என் தந்தையை பார்த்து கற்றுக்கொண்டேன். தந்தையின் மூலமாக பாரதியை பார்த்தேன். அவர்களின் கோட்பாடுகளை கேட்டு காலம் கடந்து வந்தேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பிள்ளை பருவத்தில் ஆரம்பித்து ஆண் பெண் என சமத்துவம் பேசுவதை கேட்டு வளர்ந்தேன். வாழ்க்கையில் ஒருவரை முன்னோடியாக கொள்ள வேண்டும் என்றும் யாரையும் முன்னோடி செல்ல நினைக்காதே என்றும் கேட்டு வளர்ந்தேன். பறவையின் இறகை பிடித்தால் அது பறக்காது, அதுபோல மனிதருக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்வது வாழ்வாகாது. பிறர் பார்ப்பார், பேசுவார், நேசிப்பார், உன்னை புகழ்வார், புறம் பேசுவார். அதை கேட்பதற்கா நீ பிறந்தாய்? சரியோ தவறோ, இருக்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அது உனக்கு பிடித்த மாதிரியும் மனசாட்சியுடனும் வாழ வேண்டும். தீர்வுகள் சொல்ல இங்கே யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. எனக்குள் பாரதியை கண்ட ஒரு நொடி. நூலின் நுனி பிரிந்திருந்தால் அது ஊசியின் காதுக்குள் ஏறுவதில்லை. நூலின் நுனி பிரிந்திருந்தால் அது ஊசியின் காதுக்குள் ஏறுவதில்லை. ஆம், அதுபோல மக்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு முன்னேறுவதற்கு வழி இல்லை. எப்படி பிரிந்திருக்கின்ற மக்களை நூல் பிரிந்திருக்கின்றது போல இயக்கத்தால் ஈரப்படுத்தி இயக்கம் நடத்துகின்ற போராட்டங்களால் ஒன்று சேர்த்து இணைந்து பின் நூலின் நுனியை ஊசிக்குள் ஏற்றினால் அது எளிதாக உள்ளே சேரும். ஆம், நூலின் நுனி பிரிந்திருந்தால் ஊசியின் காதுகள் ஏறுவதில்லை. அதுபோல் மனிதர்கள் சாதி மதம் வேறுபாடு என்று பிரிந்திருந்தால் அவர்கள் என்றுமே முன்னேறுவதில்லை. அதைதான் பாரதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவரும் தாழ்வு என்றார். அது ஏனோ தெரியவில்லை, நம் குழந்தையாக இருக்கும்போது பெரிய பெரிய கனவுகளை நினைத்து பார்க்கிறோம். நம் அப்பாவின் சட்டையை போட்டு பார்க்கிறோம், நம் அம்மாவின் சேலையை கட்டி பார்க்கிறோம். சிறிதாக இருக்கும்போது பெரிய பெரிய கனவுகளுக்கு ஆசைப்பட்டுவிட்டு வளர்ந்து பெரிய ஆனதுடன் சிறிதாக ஏளனமாக வேடிக்கையாக மற்ற மனிதர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அதைதான் பாரதி பெரிது பெரிது கேள் என்றார். எப்போது ஒருவருக்கு குழந்தை மனம் இருக்கின்றதோ அவர்கள் சிறிய வயதில் இருக்கும்போது பெரிய பெரிய கனவுகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி பெரிது ஆளானவுடன் பெரிய மனப்பான்மை கொள்ள வேண்டும் என்று, அது தன்னையும் வளர்த்து கொள்ளாமல் சமூகத்தையும் வளர்க்கும் பிற உயிர்களுக்கும் நன்மை செய்யும் என்றார். பெரிது பெரிது கேட்பது சிறந்தது, சாலச் சிறந்தது என்றார். உனக்குள் தோல்வி எங்கு ஒளிந்திருக்கும் என்று தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் விலகும் போது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பாரதி பாதகம் செய்வரை கண்டால் பயம் கொள்ளாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா என்றார். அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளையும் அச்சம் மடம் ஞானம் ஆகிய குணங்கள் பெண்களை அடிமைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றார். அதை பின்பற்றி இன்று உங்கள் முன் நின்றுள்ளேன். எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. முயற்சிகள் வீணாக்குவதும் இல்லை, தோற்று போகுவதும் இல்லை. காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மை வீர வாழ்க்கையில் மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க சிறந்த மொழிகளை உரைத்ததற்கு நன்றி. ஆறாவதாக அறுசுவை உணவாக பேச வருகிறார் உளவியல் துறையிலிருந்து 2ஆம் ஆண்டு மாணவி அபேஷ்ரா. இவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்று சற்றே கேட்போம். பாட்டுத்திருத்தாலே வையத்தை பழித்திட வைத்த என் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற எம் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க இந்த தரணியை ஆள வைக்க முழுமனதாக உழைக்கும் எங்கள் பேராசிரியர்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியன் போல் ஒளிரப்போகும் எம் இளம் கன்னியர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இன்று நான் பேச போகும் தலைப்பு எனக்குள் பாரதி. பாரதியார் ஒரு சிறந்த கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் பெண்களுக்காக குரல் கொடுத்தவராகவும் இருந்தார்.
ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த காலத்தில், அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது, குழந்தை திருமணம், சிறுவயதிலேயே குழந்தைகள் திருமணம் மற்றும் வரதட்சணை கொடுமைகள் இருந்தபோது ஒரு பெண்களின் விடுதலை கும்மி என்னும் நூலை இயற்றி அதில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று பாடினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட மாந்தர்களுக்கு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தனர் என்று தன் கருத்தை வீரமாக வெளியிட்டார். பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை குறித்தும் பாடியவர் இவர்தான். பெண்களின் கல்வி குறித்து பாரதியின் கருத்துக்கள் என்னை வியக்க வைக்கின்றன. 2009 வந்த பெண்களின் கல்வி உரிமை திட்டம் என்னை உரிமையாக கல்வி கற்க உதவுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்களின் கல்வி நிலை இப்பொழுது 80.2%, இந்திய அளவில் 70.3% இருக்கிறது. இந்த உயர்வுக்கு ஒரு முக்கிய பங்கு அளித்தவர் பாரதியார் என்று நான் கூறுகிறேன். பாரதியார் பெண்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்று சொன்னவர். எனக்கு இப்பொழுது ஆண்கள் போல் சம வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதற்கு பாரதியும் ஒரு முக்கிய பங்குதான். தமிழ்நாட்டில் சுமார் 29.6% பெண்கள் வேலை செய்கின்றனர் மற்றும் 23% பெண்கள் இந்திய அளவில் வேலை செய்கின்றனர். கல்வியின் சதவீதத்தை காட்டிலும் வேலை செய்வோரின் சதவீதம் குறைவாக இருக்கிறதே. இதற்கு காரணம் என்ன? கல்வி கற்கும் அனைத்து பெண்களும் வேலை செய்வது இல்லையா, அல்லது கல்வி கற்பதற்கு காரணம் என்ன? திருமணம் செய்வதற்கா? நாம் எல்லாம் சுயமரியாதை அடைய வேண்டுமானால் பெண்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று பாரதி கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் என் காதில் திரும்ப திரும்ப ஒலிக்கின்றது. இன்று பெண்களுக்கு 23% சமமான இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். 23% ஆண்களை விட சமமாம். சரி, பாரதி எப்படி இறந்தார்? தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு யானை அவரை தூக்கி வீசியது. அப்பொழுது அவளுக்கு காயங்கள் ஏற்பட்டது. உடல் அளவில் ஏற்பட்ட காயங்களை விட மனதளவில் ஏற்பட்ட காயங்கள் அதிகமாக இருந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்து அவர் வெளிவந்த பிறகு கூட அவருக்கு வயிற்று கடுப்பு ஏற்பட்டு மருந்துகள் எடுக்க மறுத்து அவர் தன் உயிரை 39 வயதிலேயே ஈந்தார். இளம் வயதிலேயே இத்தகைய பெரும் கவி இறந்தது ஒரு சோகம் என்றால் அதைவிட பெரிய சோகம் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய ஒரு கவிதையில் பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் வந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்று கூறியுள்ளார். இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை 20க்கும் குறைவதாம் இருந்ததாம். தோழர்களே, மகா கவிஞனுக்கு மரியாதையை பார்த்தீரோ? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அளவில் கூட ஆட்கள் இல்லையே என்று கூறினார். தான் இறந்தாலும் தன் கனவுகளை நம்மிடமே விட்டு சென்றவரை தீர்க்க தரிசி என்று தானே நாம் கூற வேண்டும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமே என்று நமக்காக பாடியவரை நாம் தீர்க்கதரிசி என்று கூறுவதில் ஒருபோதும் குற்றமில்லை. பாரதியிடம் என்று நான் கூறுவது என்னவென்றால், அன்று உன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று என்னால் உனக்கு மரியாதை செலுத்த முடியவில்லை. ஆனால் அதற்கு மாறாக இன்று உன்னை எனக்குள் வைத்து நீ கண்ட புதுமை பெண்ணாக வாழ்வேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. பாரதியாரின் பாதப்படியில் அமர்ந்து கேட்ட அனுபவமாக இருந்தது தாங்கள் பேசியது. ஏழை என்றால் ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணம். இச்சொற்பொழிவு மூலம் நம் மனதை நிரம்ப செய்ய வருகிறார் முதுகலை 2ஆம் ஆண்டு கணிதத்துறை மாணவி சுஷ்மிதா. தாய்மொழியாம் தமிழ்மொழி உயர்த்தனி செம்மொழியை வணங்கி என் உரையை துவக்குகின்றேன். வீரம் விதைத்த சொல் உழவன், மக்கள் கவிஞர், முண்டாசு கவிஞர், மகாகவி, தமிழ்கவி, உலகக்கவி, விடுதலை கவி என இத்தனை புகழுக்கும் உரிமையுடையவர் ஒரே ஒருவர் என்றால் அவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனக்குள் பாரதி. இந்த தலைப்பை கேட்டவுடன் எனக்குள் எழுந்த கேள்வி, பாரதி ஏன் எனக்குள் இருக்க வேண்டும்? இந்த நாட்டிற்காக அவர் என்ன செய்தார்? எதை விட்டு சென்றார்? யார் அந்த பாரதி? பாரதி என்ற பெயரை கேட்டவுடனே ஒரு வீரம், எழுச்சிமிக்க ஒரு உணர்வுகள் நம்மை புதுப்பிக்கின்றன.
தனது கவிப்பாடும் திறமையால் தனது கவிப்பாடும் திறமையால் விடுதலை உணர்வை மக்களுக்குள் விதைத்த விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், சமூக சீர்திருத்தவாளி ஆவார். இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதில் பாரதியாரின் கனவு நிறைவானது. ஆனால் அந்த சுதந்திரம் இன்று சரியான முறையில் கையாளப்படுகிறதா, அல்லது கல்வி இன்று சமமாக எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா? அப்படி என்றால் இந்தியாவில் ஏன் 10.2 மில்லியன் குழந்தை தொழிலாளிகள் உள்ளனர்? மேலும் 42.7 மில்லியன் குழந்தைகள் தனது பள்ளி படிப்பை தொடரவில்லை என்ற கேள்விக்கு நம்மில் பதில் இல்லை. அப்பொழுது உணர்ந்தேன், மாற்றம் சமுதாயத்தில் அல்ல, தனி மனிதனுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று. புரிந்து கொண்டேன், எனக்குள் ஒரு பாரதி இருக்க வேண்டும் என்று. எனக்குள் பாரதி என்பது பாரதியாரின் எண்ணத்தையும் அவரது விடாமுயற்சியையும் அவரது தைரியத்தையும் அவர் சமூகத்தின் மேல் குறித்திருந்த எண்ணங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்பதை குறிக்கிறது என்பது. இவற்றையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. எனக்குள் பாரதி எதில், எப்போது, எப்படி பயன்படுகிறார்? முதலாவதாக தமிழ்மொழி பற்று. இன்றைய தலைமுறையினர் எத்தனை பேர் நம் தாய்மொழியாகிய தமிழில் பேசுகிறார்கள்? எத்தனை பேர் தமிழ் மொழியில் பாடம் கற்க விரும்புகிறார்கள்? எத்தனை பேர் தன் தாய்மொழியாகிய தமிழில் பெருமை கொள்கிறார்கள்? ஆனால் பல மொழிகளை கற்றறிந்த பாரதியார் அவர்கள் கூறுவது, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறுகிறார். பிற மொழிகளை பெருமைப்படுத்தி பேசும்பொழுது எனக்குள் இருக்கும் பாரதி கூறுவது, சொல்லில் சிறப்பு, சொல்லில் உயர்வு, தமிழ் சொல், அதை தொழுது படித்திதடி பாப்பா. எப்படியாம் தமிழை படிக்க வேண்டும்? தொழுது படித்திதடி பாப்பா என்று தமிழின் பெருமைகளை உலகறிய செய், தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று எனக்குள் பாரதி விடாமுயற்சியுடன் ஈடுபடுத்தியதன் விளைவு இன்று இந்த அவையில் இந்த குரல் தமிழ் மொழியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, பாரதியாரின் எழுத்துக்களில் பிரதானமாக காணப்படுவது சுதந்திரம். அவரின் அந்த சுதந்திர எண்ணம் என்னில் தீவிரமாக பதிந்து எந்தவித அடிமைத்தனத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற மனோபாவத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறது எனக்குள் பாரதி. மேலும் அவரது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடல் எனக்கு தன் நம்பிக்கையும், அவரது சிட்டுக்குருவி மற்றும் விடுதலை வேண்டும் என்ற பாடல் எனக்கு விடுதலை உணர்வையும் தந்திருக்கின்றன. சாதி, மதம், இனம் இவை இல்லாத சமுதாயம் வேண்டும் என்று கனவு கண்டவர் பாரதி. அத்தகைய சமத்துவ உணர்வை என்னுள் நிறைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே விதமான மதிப்பையும் மரியாதையும் வழங்க வேண்டும் என்ற சமத்துவ உணர்வை என்னுள் நிறைத்தது எனக்குள் பாரதி. அவரின் வெள்ளை தாமரை என்னும் கவிதை சமத்துவ உணர்வை அவ்வளவு அழகாக எடுத்துரைக்கின்றது. மேலும் இன்று பெண்கள் ஆண்களுக்கு சமமாக சமூகத்தில் பங்கு கொள்கிறார்கள். ஆனால் இதை அன்றே கும்மி பாடலில் பெண் கல்வி பெண்ணுரிமை என்று அன்றே வித்திட்டவர் பாரதியார் அவர்கள். பெண்களை சமுதாயத்தின் தூண்களாக கருதிய அவர் இவ்வுலகின் ஒளிரும் விளக்காக பெண்கள் திகழ வேண்டும் எனவும், நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் பாரதியார் கண்ட புதுமை பெண்களாக திகழ வேண்டும் என்று எனக்குள் இருக்கும் பாரதி என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அவை மட்டுமா, எனக்குள் இருக்கும் பாரதி சமூக நீதியின் குரலாக என்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவரது வந்தே மாதரம் என்றும் தேசபக்தியின் பாடல், வந்தே மாதரம் என்னும் தேசபக்தியின் பாடல் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே என் வாழ்க்கை அமைய வேண்டும் எனவும், இந்த நாட்டில் நான் கற்றுக்கொண்ட கல்வியையும் திறமையையும் இந்த நாட்டிற்கு தான் செலுத்த வேண்டும், பிற நாட்டிற்கு அல்ல என்று நாட்டின் வளர்ச்சிக்காக துடிக்கும் இதயமாக மாற சொல்லுகிறது எனக்குள் பாரதி. இப்படி எனக்குள் பாரதி ஒரு ஊந்துதலாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அங்கீகரிக்கப்படாத பேரொளி போல் என் வாழ்க்கையில் என்னை நடத்தி செல்கிறதென்றால், இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக, நல்ல எண்ணங்கள் நிறைந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்றால், உங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கும் இந்த பாரதி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரின் மனதிலும் இடம்பெற்று நிரம்ப செய்கிறது உங்கள் வார்த்தை. இறுதி பயணமாக இதோ முன்னணியில் பாரதியாரின் பசுமை சொற்களால் மொழிய உள்ளார் வணிகத்துறையை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி சந்திரபனவிகா.
தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்குள் பாரதி என்னும் தலைப்பில் பாரதியின் மனிதநேயம், சமுதாயம் மற்றும் தேச தத்துவங்களை பற்றி பேச வந்துள்ளேன். மகாகவி பாரதியார் 1822ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் நாள் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இளமையிலேயே கவிப்பாடும் திறத்தால் பாரதி என்னும் பட்டத்தையும் பெற்றார். மக்கள் அனைவரும் ஒருவரே என்றும் ஒரே நாடு என்று வணங்க வேண்டும் என்று எண்ணியவர். இமயம் தொடங்கி குமரி வரையிலான எல்லா நிலப்பகுதியையும் தம் பாடலில் எழுதியிருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட பாடல்களில் இந்திய தேசத்தை பாரத மாதாவாகவும் அன்னையாகவும் கருதியிருப்பவர். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே எனும் இப்பாடலில் இருந்து இந்திய தேசத்தை அன்னையாக கருதியிருப்பதை நாம் காண முடிகிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த நாடு எனும் இந்திய நாட்டின் பெருமையை பறைசாற்றுகிறார் பாரதி. ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மமின் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. 1000 உண்டெங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை இல்லை எனில் அனைவருக்கும் தாழ்வே என்று கூறியவர். பாரதியாரும் பாரதிதாசனும் நாடு முழுவதும் சுதந்திர போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் புதுச்சேரியில் தங்கியிருந்தனர்கள். இருவரும் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் பாரதியார் பாரதிதாசனிடம் பாரத மாதாவிற்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்ற தம் விருப்பத்தை கூறியிருந்தாராம். பாரதிதாசனும் ஒரு சிற்பியை அழைத்து வந்து பாரத மாதாவிற்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தாராம். சிற்பிக்கோ சிலையை செய்ய தொடங்கும் போதே ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாரத மாதாவை ஏழ்மையாக செய்ய வேண்டுமா அல்லது வசதியுடன் ஆடை ஆபரணங்களுடன் செய்ய வேண்டுமா? இதை கேட்டதும் பாரதிக்கோ கோபம் எழுந்துவிட்டது. பாரத மாதாவை ஏழை என்று எப்படி சொல்வாய்? எல்லா வளங்களும் செல்வங்களையும் பெற்றவள் அவள். தங்கம், வைரம், கோதுமை, நெல் இவை எல்லாம் எங்கள் நாட்டில் விளையவா இல்லை? என்றும் வற்றாத ஜீவநதிகளும் ஆறுகளும் எங்கள் நாட்டில் ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றன. எனவே பாரத மாதாவை செல்வச் செழிப்போடும் ஆடை ஆபரணங்களோடும் செய்ய வேண்டும் என்று கர்ஜித்தாராம் பாரதி. பாரதியின் சமூக தத்துவங்கள் அவரது பாடல்கள் மூலம் வெளிப்படுகின்றன. சமூகத்தில் நிகழும் எல்லா தாழ்வுகளுக்கும் காரணம் வலியவர்கள் எளியவர்கள் மீது செலுத்தும் ஆளுமைதான். ஒரு துன்பத்தில் உழல்வோர்களை கண்டு உதவிக்கரம் நீட்டாமல் வேடிக்கை பார்க்கும் உலகம் இது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என நாட்டில் ஒருவர் கூட பட்டினியின்றி இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் பாரதி. பாரதியின் மனிதநேயம் அவரது பாடல்கள் மூலம் வெளிப்படுகின்றன. ஒரு முறை எதிரி அவர் சீனிவாச ஆச்சாரியாவின் மகளாவார். அவர் வீட்டிற்கு சென்றபோது பாரதியின் மனைவியான செல்லம்மா வீட்டில் இருந்த சிறிது நெல்லை முரத்தில் கலைந்தவாறு அவரை அழைத்துவிட்டு பேசிக்கொண்டு பிறகு குளிக்கச் சென்றாராம். அவர் குளித்துவிட்டு திரும்பிய போது முரத்தில் இருந்த நெல்லை காணவில்லையாம். பாரதியோ தன்னை மெய்மறந்த நிலையில் தன்னை சுற்றி கொண்டிருந்த சிட்டுக்குருவிகளுக்கு அந்த நெல்லை தூவிக்கொண்டு உணவளித்துக் கொண்டிருந்தாராம். இதை பார்த்த செல்லம்மாவோ சினத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அதை உணர்ந்த பாரதி செல்லம்மாவை பார்த்து, நீ கோபம் கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்ளலாம், ஆனால் இந்த சிட்டுக்குருவிகளை பார், எவ்வளவு இணக்கமாக அன்பாக இருக்கின்றன. கண்கள் இருந்தும் கூட ரசிக்கவில்லை எனில் நாம் தான் மூடர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எனும் பறவைகளையும் தம் இனமாக எண்ணியவர் பாரதி. கடையத்தில் இருந்த காலத்தில் கழுதை குட்டியையும் வாரி அணைத்து முத்தமிட்டாராம். இதன் மூலம் பாரதியின் மனிதநேயம் வெளிப்படுகிறது. எனக்குள் பாரதி இருப்பதால் தான் இன்று அனைவரின் முன் நான் தயக்கமின்றி பேசுகின்றேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பாரதியாரின் கனவுகளை நம் கண்முன்னே நிறுத்தி அவற்றை கடைபிடிக்க நம்மை உற்சாகப்படுத்தின அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது போட்டியின் முக்கியமான நேரம் வந்துவிட்டது. நடுவர்களின் கருத்தையும் அவர்களின் தீர்ப்பையும் நாம் கேட்க காத்திருப்போம். சென்றிடுவீர் 8 திக்கும்
கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்ற வாக்கியத்திற்கு இணங்காக இந்த பேச்சு போட்டியில் பேசிய 8 மாணவிகளும் மிகவும் நன்றாக பேசினார்கள். வானவில் பண்பாட்டு மையம் சென்னை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சென்னை, கிறித்துவ மகளிர் கல்லூரி, இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து நடத்தும் இந்த விழா கல்வி தளம் அனைத்தும் பாரதி என்ற தலைப்பிற்கு இணங்க பேசிய மாணவிகள் அனைவரும் மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் பேசினார்கள். ஆனால் இந்த பேச்சுக்கு முதன்மையாக முன்னோடியாக பரதநாட்டியம் நமக்கு வழங்கி மிகவும் அற்புதத்தில் உள்ளாக்கிய அந்த மாணவிக்கும் மிகவும் சிறந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 8 முதலில் பரதநாட்டியம் ஆடிய மாணவியை சேர்த்தால் நாம் அவர்களை நவரத்தினம் என்று சொல்வதா நவமணிகள் என்று சொல்வதா என்று சிந்திக்க தோன்றுகிறது. பேச்சு போட்டி பரிசுகளை 1, 2, 3 வரிசையில் சொல்வதற்காக உங்களுடைய தமிழ்துறை ஆசிரியை அவர்கள் சொல்லப் போகிறார்கள். அதற்கு முன்பாக நாம் எப்படி உங்களுக்கு மதிப்பீடு வழங்கணும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்து, அந்த கண்டென்ட், பிறகு உச்சரிப்பு ப்ரனன்சியேஷன், பிறகு உங்களுடைய வழங்கும் முறை, தட் இஸ் யுவர் பிரசன்டேஷன். இந்த 3 காரணங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு மதிப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. There is a saying in English, in the alphabetical P letters, there are 3 P's are important in communication. That is pace, pause and pose. அதாவது உங்கள் நடை, உடை, பாவனை, தோற்றம், பொலிவு, உச்சரிப்பு. நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் தொண்டையிலிருந்து வருகிறதா, நாபி கமலத்திலிருந்து வருகிறதா, நீங்கள் அதை ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய மனம் ஒத்து பேசுகிறீர்களா என்றதை இதெல்லாம் மிகவும் முக்கியமான குணாதிசயங்களாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த அப்சர்வேஷனில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், 8 மாணவிகள் பேசினார்கள். அதில் முதல் 5 மாணவிகள் பேசும் பொழுது யாருமே கொடுக்கப்பட்ட 5 மணித்துளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் 4 மணித்துளிகள் முடிந்த பிறகு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்படும் என்று சொன்னார்கள். 5வது மணித்துளிக்கு போது முடிவுரைக்கு நீங்கள் உங்கள் பேச்சை முடிக்க வேண்டும் என்றது ஒரு குறிப்பு. ஆனால் முதலில் பேசிய 5 மாணவிகள் யாருமே அந்த 4 மணித்துளிகள் கூட பேசவில்லை என்பது ஒரு நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய புள்ளி. இதை தவிர ஒரு மாணவி 5வதாக பேசியவர்கள் முண்டாசு கவி என்று போற்றப்பட்ட என்று சொல்கிறார்கள். என்று போற்றப்பட்ட என்றால் அது வினை முற்று பெற்றுவிடுது, கடந்த காலத்தை குறித்து முடிகிறது. ஆனால் பாரதியோ முண்டாசு கவி என்று போற்றப்படுகின்ற, என்றும் போற்றப்பட இருக்கின்ற, முக்காலத்துக்கும் உகந்த கவிஞர் பாரதி என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு சில மாணவிகள் அருள் கூர்ந்து, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய உச்சரிப்பில் ரகரம் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நன்கு பயிற்சி பெற வேண்டும் என்று பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதனால லைக் ஐ செட் earlier before, praise in public and chide in private. அதனால ஒவ்வொரு மாணவிகளின் தனித்தனி குறைகளை சொல்லும் ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் ரோபோ, குறைகளை கண்டுபிடிக்கும் எந்திரமாக நான் உங்கள் முன்னே நிற்கவில்லை. அதற்கு பதிலாக நேர்மறையாக there is a scope for improvement, there is always learning is a continuous process, there is always a scope for improvement. நீங்கள் இந்த அனுபவத்தில் பெற்றதை இதில் எந்தெந்த துறைகளில் உங்களுடைய கருத்து மற்றும் உச்சரிப்பு மற்றும் அதை வழங்கும் முறை, இந்த துறைகளில் எப்படி பேசினீர்கள் என்பது உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். அதை கருத்தில் கொண்டு வர இருக்கின்ற பேச்சு போட்டிகளில் நீங்கள் மிகவும் நன்றாக பேசி அனைத்து பாராட்டுகளையும் பெற்று மேன்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நிறைவாக நான் ஒரு சிறிய 2 வார்த்தைகளை எழுதிய பாரதியின் கவிதைகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாரதியின் வாசம்
பாரெங்கும் வீசும். தமிழ் பராசக்தி தந்த தமிழ் பராக்கிரமன். எங்கும் பாரதி, எதிலும் பாரதி, மீண்டும் பாரதி, வேண்டும் பாரதி, அன்றும் பாரதி, இன்றும் பாரதி, என்றும் பாரதி, பாருக்கெல்லாம் அறம் காட்டும் அரிய சாரதி என்று கூறிவிட்டு பிறகு பாரதி வாழ்க என்று பாரதி நாமம் என்று சொல்லும்போது நீங்கள் அனைவரும் ஒத்த குரலில் வாழ்க வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று உங்களை பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன். பாரதி நாமம், பாரதி நாமம், பாரதி நாமம். நன்றி. இப்பொழுது நேரம் கடந்து விட்டபடியினால் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். போட்டிகளுக்கான பரிசு அளிக்கும் நேரம். மிக அருமையாக 8 பேரும் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. எனக்குள் பாரதி என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே 3 பேரை அவர்கள் தேர்வு செய்து விட்டார்கள். ஆனாலும் 4வதாக ஒரு நபரை கட்டாயம் நான் தேர்வு செய்ய வேண்டும் என்று சிறப்பு விருந்தினர் கேட்டுக்கொண்டபடியினால் அவர்களுடைய பெயரையும் இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். முதல் பரிசு பெறுபவர் ஊட்டச்சத்துவியல் துறையை சார்ந்த ஸ்ரீ சங்கமித்ரா. உங்கள் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வானவில் பண்பாட்டு மையத்திலிருந்து ரூபாய் 2500 பரிசு தொகை வழங்கப்படுகிறது. வானவில் பண்பாட்டு மையமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாரும் இணைந்து அவர்களுக்கு இந்த பரிசு தொகையை வழங்குகிறார்கள். இரண்டாவது பரிசு பெறும் அடுத்த மாணவி கணினி அறிவியல் துறையை சார்ந்த பிரீதா அவர்கள் 2ஆம் பரிசாக ரூபாய் 1500 ரொக்க பரிசை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களிடம் பெற்றுக் கொள்கிறார்கள். உங்கள் கரவொலி எழுப்பி அவர்களை மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக முதுகலை மாணவி சுழற்சி 2இலிருந்து இந்த இடத்துல வந்து தைரியமாய் பேசி அசத்திய சுஷ்மிதா அவர்களுக்கு 3வது பரிசை வழங்குகிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரூபாய் 1000 அவர்கள் பரிசு தொகையை பெறுகிறார்கள். இந்த இடத்துல 4வதாக தனிப்பட்ட முறையிலே நான் என்னுடைய பரிசு குறித்து நான் கௌரவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு பிள்ளையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் சந்திர பிரணவிகா. கடைசியாக பேசின சந்திர பிரணவிகாவுக்கு சிறப்பு விருந்தினர் அவர் தனது சார்பிலே இந்த ரொக்க பணத்தை வழங்குகிறார். அந்த பொண்ணு வரல சார். அந்த பொண்ணு வந்துட்டாங்களா? சாருலதா வந்துட்டாளா? அவங்க ஏன் டான்ஸ் சொல்கிற ஒரு ரீசன் சொல்லிட்டேன். அவங்க வந்து கலைமணி பரதநாட்டிய கலைஞர். நான் சொல்லணுமா? சொல்லு. ஆனால் அந்த பொண்ணு வரல சார். பரதநாட்டியத்திற்கு சிறப்பு பரிசு வழங்க வேண்டும் என்று சோபனா ரமேஷ் அவர்கள் மிகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணத்தை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் கலைமாமணி, பரதநாட்டிய கலைஞர் என்பதால் அவருக்கு பரதநாட்டியம் மேல் ஒரு தனிப்பற்று இருக்கத்தானே செய்யும். அதனால் அவர்கள் பரதநாட்டியம் ஆடிய மாணவிக்கு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு இல்லாத காரணத்தால் உங்கள் பேராசிரியரிடம் தந்து அவர்களிடம் சென்று சேர்க்குமாறு பணியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஜெய ஜெய சாந்தி. அதில் பாருங்க, அந்த ஜெயக்கு முற்றுப்புள்ளி எடுத்தா ஜெய ஜெய சாந்தி. பெயரிலேயே ஜெயமும் இருக்கிறது, சாந்தியும் இருக்கிறது. இப்பொழுதும் நன்றி உரை தெரிவிக்கும் நேரம். மாணவிகள் சிறிது அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா வாம் பாரதியின் சிறப்பை என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்ற பாரதிதாசனின் வரிகளோடு பாரதியின் சிறப்பை எம் கல்வி தளத்தில் எடுத்துரைக்க நல்வாய்ப்பை தந்தருளிய வானவில் பண்பாட்டு மைய இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய மையத்தின் சார்பாக எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிற இருவரையும், சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்குகிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வித்தளம் அனைத்தும் பாரதியின் சிறப்பை தொடர்ச்சியாக எடுத்துரைத்து வரும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்புரை ஆற்றியும் பேச்சு போட்டிகளுக்கு நடுவராக இருந்து பணியாற்றியும் மிகச் சிறந்த ஒரு சிறப்புரையை உங்கள் மத்தியிலே இந்த இடத்திலே வந்து பாரதியை உள்வாங்கி அவரது அனைத்து கனவுகளையும் உங்கள் மத்தியிலே மிக நேர்த்தியாக எடுத்துரைத்த சிறப்பு விருந்தினருக்கு நிச்சயமாக உங்களுடைய இந்த இடத்துல ஒரு பெரிய கரகோஷத்தை நீங்கள் எழுப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டிகளிலே பங்கு பெற்ற மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளும் என்னுடைய நன்றிகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு தந்த எம் துறை பேராசிரியர்கள், சுழற்சி 2 தமிழ்துறை தலைவர் பி ஸ்டெல்லா அவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப் எடுப்பதற்கும் வீடியோ எடுப்பதற்கும் மாலை முரசு பத்திரிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரம் அமைதி காத்து பாரதியின் உரைகளை உள்வாங்கி நாளைய பாரதிகளாக பரிணமிக்க காத்திருக்கும் மாணவியருக்கு எமது நன்றிகள். இந்நிகழ்ச்சி சிறப்பிக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடனமாடிய ஷாருலதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டு பண்பாட அனைவரும் எழுந்து நிற்கவும். நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒழிக்கும். இனமத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும். உலகினில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்திய நாமே, குருதியில் மூவர்ணம் தானே. நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தர பாரத தாயே, வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.